ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தும் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 102. அன்றைக்கி டேட் வந்து 27 ரமலான் 1446. கடைசியாக நம்ம பார்த்த ஒரு வசனத்துடைய கொஞ்சம் விளக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லணும். என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறது. கடைசியாக எல்லாம் பேசினது 102, 101, 100. இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது சொல்கிறேன். கேள்வி கேட்டு, அதாவது கேள்வி அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கிற சமூகத்தில் இது வந்து ஒரு சுபாவம். இது புரியுதா? இந்த சுபாவம் வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறோம். இதனால தான் அந்த உம்மத்து குஃப்ருக்கே போச்சு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வசனம் வந்து அல்லாஹ் சொல்கிறோம். 103 வசனம். பஹீரா சாயிபா வசீலா ஹாம் என்பனவற்றையெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஆயினும் நிராகரிப்போர்தாம் அல்லாவின் மீது பொய்களை புனைந்து கூறுகின்றனர். மேலும் அவர்களில் பெரும்பாலோர் இத்தகைய மூடநம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அறிவற்றவர்களாய் இருக்கின்றனர். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்போ எஹ்ராமுடைய சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் இப்போ கடைசியாக பேசினா, நான் 2-3 ரூபாய்க்கு முன்னாடியே எஹ்ராமுடைய சட்டங்களை வந்து அல்லாஹ் பேசினான். அப்போது அந்த எஹ்ராமுடைய சட்டம் இருக்கும்போது அதில் வந்து ஏன் வேட்டையாடக்கூடாது, ஏன் வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும், புரியுதா? ஏன் வந்து முடி பிடுங்கக்கூடாது, அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கா? பிடுங்கக்கூடாதுன்னா பிடுங்கக்கூடாது, அவ்வளோதான். அதனால் என்ன அல்லாவுக்கு பாதிப்பு வந்துட போகுது? ஒன்றும் இல்லை, எல்லாம் டெஸ்ட் வைக்கிறான், அவ்வளோதான். என் ஆர்டரை ஃபாலோ பண்ண போறியா இல்லையா, அவ்வளோதான், டெஸ்ட் வைக்கிறான். ஸோ அது மாதிரி இவங்க சில ஒரு சடங்குகள் வச்சுருந்தாங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அல்லாவுடைய சடங்குகள் கற்றுக் கொடுத்துட்டு ஏற்கனவே இருந்த மற்ற சடங்குகள் இருக்குல்ல, அதை வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்? டீஆக்டிவேட் பண்ணுறான். பஹீரா சாய்வா. அப்போது இந்த இடத்துல அரபுகள் மத்தியில் ஹரம்
சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சில என்ன இருந்துச்சு, பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. சரி, இப்போ சடங்குகளில் எப்படி ரெண்டாக பிரிக்கிறது, எது மூட பழக்கம், எது சரியான பழக்கம்? ஆக மொத்தம் ஒரு ஓவராலாக ஒரு நாத்திகனுடைய பார்வையில் பார்க்கும்போது எல்லா சடங்குமே மூட பழக்கம்தான். உதாரணத்துக்கு சஃபா மருவாக்கு ஓடுறது என்ன மீனிங் இருக்குது? அவங்க ஒரு மீனிங்கோடு ஓடினாங்க, அந்த மீனிங்கோடு ஓடினாங்க, தண்ணி தேடி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடினாங்க. நீங்கள் எதுக்கு ஓடுறீங்க? உங்களுக்கு தான் சம்சம் இருக்குல்ல, புரியுதா? அப்போது ஏன் 7 சுற்று தான் சுற்றணும்? 8வது ஒரு சுற்று சுற்றுனா என்ன ஆயிரும்? அது ஏன் இந்த கிளாக் வைஸ் அது ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றணும்? அது ஏன் இப்படி சுற்றக்கூடாதா? புரியுதா? அது ஏன் வந்து ருக்னுல் யமானிலேருந்து ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு வரும்போது தான் அந்த துவா ஓதணும்? அதெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் விளக்கம்லாம் சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய இஷ்டம், தீனுடைய ஒரு பகுதி. அவன் விரும்பியதை கட்டளை இடுகிறான், இவ்வளோதான் மேட்ரு. ஏன் விரும்புனா போய் மானத்தில் போய் கேளு, இல்லை செத்ததுக்கப்புறம் போய் கேளு, எப்படி நீ இப்படிலாம் விரும்பலாம் அப்படின்ட்டு உனக்கு பதில் கிடைக்கும். சரியா? அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதெல்லாம் நான் சொல்லாத விஷயம். அப்போது சில சடங்குகள், சில அங்கே இருக்கக்கூடிய வழிபாடுகள் அல்லாஹ்வுடையது இருக்குது. அப்போது அல்லாஹ்வுடைய வழிபாடு அல்லாத இந்த வழிபாடுகள் இருந்துச்சுன்னா ஃபசாத் நடக்கும். ஆளுக்கு புதுசாக இன்னும் கிளப்பி விட்டுட்டே இருப்பான். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அல்லாஹ்வுடைய சடங்குகள், புரியுதா, அது மற்றவங்களுக்கு வேணால் மூட நம்பிக்கையாக தெரியலாம், அது நமக்கு அனுமதிக்கப்பட்ட நம்பிக்கைகள். அப்போ இவங்க பார்வையிலேருந்து அது மூட நம்பிக்கையாக வச்சுக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூட நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னா மனிதனே முடிவு பண்ணுவது, இதுதான் மூட நம்பிக்கை. மனிதன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணான் அப்படின்னா அது மூட நம்பிக்கை. ஏன்? மனிதனுடைய அறிவு லிமிட்டடானது, குறுகிய சிந்தனை கொண்டது. இந்த நூற்றாண்டுக்குள்ளே தான் நீ சிந்திப்ப. அடுத்த நூற்றாண்டுக்காரன் வந்தான்னு வச்சுக்கோ, போன நூற்றாண்டில் வந்து விவசாய குறிப்புகள் எழுதுனவங்களாம் என்ன சொல்லுவாங்க, விவசாயம் அப்படின்னாலே மாடுகளை வச்சு தான் பண்ணணும், இதை வச்சு தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுன்ட்டு. நீங்கள் வந்து 10,000 ஏக்கர் பண்ணணும், எத்தனை மாடை வச்சு இழுப்ப? அமெரிக்காலாம் பண்ணுறான், எவ்வளோ பெரிய மிஷின் வச்சுருக்கான். அப்போ ப்ரொடக்ஷனு, மக்கள் தொகை பெருகிருச்சு, அன்றைக்கி கம்மியான தேவை இருந்துச்சு, ப்ரொடக்ஷன் கம்மியாக எடுத்தீங்க, ஓகே. இன்றைக்கி இயற்கை விவசாயமே பண்ணணுன்னாலும் மெஷின்கள் அவ்வளோ தேவைப்படுது, புரியுதா? நீ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிப்பேன். ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. எல்லா காலமும் அறிந்தவன், அவனுடைய அறிவு விசாலமானது. அதே மாதிரி நான் சொன்னேன், அல்லாஹ் வச்ச ஒவ்வொரு சடங்கிலும் நமக்கு ஒரு நன்மை இருக்கிறது. இதை முன்னாடி சொன்னேன்ல, காபாவுடைய ஹரம் புனிதம், ஹரமுடைய எல்லை புனிதம், புனித மாதம். இதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? அரபுகளுடைய பொருளாதாரம், அரபுகளுடைய அமைதி, அரபுகளுடைய வளர்ச்சி, இது வந்து அதை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போது இப்போ இவங்க ஏற்படுத்தினாங்களே, இதில் ஒரு பைசா பிரயோஜனமும் கிடையாது. அது லிஸ்ட்டும் அந்த சடங்குகளை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அது எவ்வளோ தண்டம் அப்படின்ட்டு. பஹீரானா என்ன அப்படின்னா 5 குட்டிகளை போட்ட ஒட்டகம். 5 குட்டிகளை போட்டிருக்கணும் ஒரு ஒட்டகம். 5ஆவதாக அது ஆண்குட்டியே போட்டிருக்கணும். 5வது குட்டி ஆண்குட்டியாக போட்டுருச்சுன்னா இது வந்து இதுக்கு பேர் பஹீரா. இதை என்ன பண்ணிடுவாங்க, அதோடைய காதை அறுத்து விட்டுருவாங்க. அது வந்து விற்க மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. சாப்பாட்டுக்கோ எதுக்குமே அதை அறுக்கக்கூடாது. அது சாமி ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை வந்து எப்படி வேணாலும் போகணும், அது எங்கே வேணாலும் மேயும், அடுத்தவங்க தோட்டத்தில் போய் மேயும், அதெல்லாம் தடுக்கக்கூடாது. அதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. இது ஒரு கிறுக்குத்தனமான இது. இப்போ அந்த ஒட்டகத்தை கறிக்கு அனுப்புனா ஃபாய்தா இருக்குமா? இது அப்போ அந்த ஒட்டகம் லாஸ் தானே. இது எப்படி, அதான் சொல்கிறேன் பாரு, மூட நம்பிக்கை எப்படி ஆகுது பாரு. அதே மாதிரி சாய் வாங்குகிற ஒரு ஒட்டகம், இது என்ன அப்படின்னா ஒரு வேண்டுதலுக்கு பதிலாக தரப்படும் ஒட்டகம். அந்த ஒட்டகமும் இதே மாதிரி தான், விட்டுருவாங்க. வெட்டிலாம் எதுக்கு எது தர மாட்டாங்க, விட்டுருவாங்க. இந்த ஒட்டகத்துடைய டெஃபினேஷன் என்னன்னா 10 ஆண்குட்டிகளை ஈன்றெடுத்திருக்கணும். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசீலா அப்படிங்கிற இந்த ஒரு ஆடு. இது என்ன அப்படின்னா முதல் முறை ஒரு ஆண்குட்டி பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குட்டியை அறுத்துருவாங்க. 2வது வாட்டி அல்லது ஆணும் பெண்ணும் ஜோடியாக பிறந்தால் ஆண்குட்டியை வந்து சாமி பேரில் விட்டுருவாங்க. ஒரு குட்டி ஒரே பிரசவத்தில் 2 குட்டி வரும். ஆடு வந்து 2 குட்டியெல்லாம் போடும் ஒரே நேரத்தில். போடும்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணு வந்துருச்சுன்னா ஆண்குட்டியை வந்து இந்த
வசீலா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இது யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணது. அப்போ அது வேஸ்ட்டாக, மக்களுடைய பொருளாதாரம் வேஸ்ட்டாக. ஹாமுன்னு ஒரு கிழட்டு ஒத்தகம் என்ன அப்படின்னா, ஒரு ஒட்டகம் அது ஒரு குட்டி போடுது, அதோட இன்னொரு குட்டி வந்துடுச்சு. இந்த குட்டி பெரிய சைஸ் ஆகி நல்லா திடகாத்திரமான இளைஞனாக மாறிடுச்சு. இப்போ இது சவாரிக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த ஒட்டகம் இருக்குல்ல, அது வந்து ஹாமுக்கு விட்டுருவாங்க. ஹாமுங்கிற அதுக்கு பேர், அது ஹாம், புரியுதா? அது ஆண் ஒட்டகம். அது பேரன் வந்து சவாரிக்கு லெவலுக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்து அவனை என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்போ இதில் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு மூட பழக்கங்கள் இருக்குது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதை வந்து ஹராமாக்குறான். ஒரு ஹலால் ஹராம் பக்கமான அந்த விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு டாபிக் அல்லாஹ் தொட்டுட்டானா அது கண்டினியூவாக நிறைய விஷயங்களை வந்து எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். இது ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். தலாக்கை தொட்டுட்டான் அப்படின்னா தலாக்கு ஏன், தலாக்குக்கு அப்புறம் என்ன நடக்கணும், யார் பால் ஊட்டணும், புரியுதா, அவங்களுடைய வாரிசு என்ன இருக்கணும், அந்தந்த இடத்துல டச் பண்ணிட்டு அப்படியே குரான் வந்து மறுபடியும் சப்ஜெக்ட் மாதிரி பேசும். இப்போ இந்த இடத்துல 104 வசனம் இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டத்தின் பக்கமும் இறை தூதரின் சட்டத்தின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் என்றால், எங்கள் மூதாதையர்கள் எவ்வழியில் வாழ கண்டோமோ அவ்வழியே எங்களுக்கு போதுமானது என்று பதில் கூறுகிறார்கள். இவர்களின் மூதாதையர் எதையும் புரியாதவர்களாகவும் நேர்வழியை குறித்து எதையும் அறியாதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்களை இவர்கள் பின்பற்றி செல்வார்கள். இந்த இடத்துல முஸ்லீம்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லப்படுது. எது எல்லாம் தீனு, எது எல்லாம் ஷரியத்து, எது எல்லாம் ஹலாலு, எது எல்லாம் ஹராம், இதுக்கு ரெண்டு தான் க்ரைட்டேரியா. ஒன்று, அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டத்தின் பக்கம், இறை தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களிடம் அழைக்கப்படும் என்றால் இதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீ வந்து இந்தியாவில் வாழ்கிற, உனக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படின்னா நீ அந்த கல்ச்சரை வந்து நீ ஃபாலோ பண்ண முடியாது. நீ சைனாவில் வாழ்கிற, அது எனக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படின்னா அந்த கல்ச்சர் நீ ஃபாலோ பண்ண முடியாது. ஹிமாச்சல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எத்தனை ஆண்கள் இருக்காங்களோ எல்லா ஆண்களுக்கும் சேர்த்து ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவோம். 4 அண்ணன் தம்பி இருக்கானா ஒரே கல்யாணம் தான் பண்ணுவோம். அந்த பெண் வந்து எல்லாருக்குமான மனைவி, புரியுதா? இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சர், அப்போ ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கல்ச்சர்லாம் செல்லுபடியாகாது. அதான் அல்லாஹ் சொல்கிறான். இங்கே ஃபஸ்ட்டு க்ரைட்டேரியா, ஒரே க்ரைட்டேரியா தான், அல்லாஹ்வுடைய ரசூல் இதை 2 சொல்லியிருக்காங்களா, இதுதான் பார்க்கணும். இது எதில் பார்க்கணும், எதில் பார்க்கணும்? இபாதத்துகளில், பழக்க வழக்கங்களில், புரியுதா? நம்முடைய, அதாவது இது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இபாதாத், மாமுலாத் அப்படின்னா என்ன? கடைக்கு போகிறது, புரியுதா, கொடுக்கல் வாங்கல், விற்கிறது, வாங்கிறது எல்லாம். அப்பா சொல்கிறான், அப்பாவுக்கு என்ன ரூலு, அம்மாவுக்கு என்ன ரூல், இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே அடங்கிடும். இது எல்லாத்தையுமே யார் முடிவு பண்ணுவோம்? அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் முடிவு பண்ணுவோம். ஊர் வழக்கம் முடிவு பண்ணக்கூடாது. எங்கள் ஊரில் இப்படி தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னா உங்கள் ஊரில் நடக்கிற கல்யாணத்தில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, நீங்கள் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் முஸ்லீம்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர், புரியுதா? அங்கே வந்து சுன்னத்துக்கு, அதாவது ஒரு பெண் வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண் வந்து வயது மூப்பு, அதாவது அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. இது யாருடைய பழக்கம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்ணாங்களா? பண்ணல. இது வாழ்வியல் ஒரு பகுதி, இது மனித வாழ்வின் ஒரு பகுதி. அதான் சொல்கிறாங்களா, இஸ்லாமிய சடங்குகளில் ஒரு பகுதி. எப்படி இறந்தா ஜனாசா தொழுகை நடத்தி கஃபனு, அதாவது குளிப்பாட்டி கஃபனில் கொண்டு போய் கபரிஸ்தானில் அடக்கிறீங்களோ, இப்போ உங்கள் ஊர் வழக்கம் என்ன? எரிக்கிறது அதானே? எரிக்கிறது, பூவை போடுறது, பட்டாசு வெடிக்கிறது, அது பின்னாடி டான்ஸ் ஆடிட்டு போகிறது, அது இந்த மண்ணின் கலாச்சாரம். நம்ம எந்த மண்ணுக்குமானவர்களும் இல்லை. நம்ம வந்து இப்போ அமெரிக்காவில் இருந்தாலும் அந்த மண்ணுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண மாட்டோம், புரியுதா? அந்த மண்ணில் இருக்கிற மக்களை மதிப்போம், அவங்க போக்கில் விட்டுருவோம், அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறோம், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. புரியுதா இல்லையா? இப்போ இந்த க்ரைட்டேரியா எல்லா இடத்துலையும் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நீயா நானால ஒரு ஷோ நடத்துனாங்க. ஷோ நடத்திட்டு
அவங்களுக்கு புரியல. அவன் என்ன ஆச்சு, அப்பா வந்து விவசாயி, அப்பா அம்மா விவசாயம். பையன் வந்து என்ன பண்ணிட்டான், வந்த மகராசி சண்டை போட்டுருச்சு 3 மாதத்துலேயே வெளியே போயிட்டாங்க. அப்பா அம்மா கோச்சிட்டு அது வெளியே வந்து தனி கொடுத்தனும் வந்துட்டாங்க, சென்னைக்கு வந்துட்டாங்க. அப்பா அவருக்கு நிறைய நிலம் இருக்குது, அவர் வந்து விவசாயம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இவங்க கூட நான் வாழ மாட்டேன்னு பொண்டாட்டி சொல்லிச்சு, இவரும் கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கோபிநாத் மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து வருமானம் நல்லா வருது விவசாயத்தில், நாங்கள் இங்கே சென்னையில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், அவங்க அப்பா வந்து எங்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறாரு. மற்ற 2 மகன்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க கல்யாணம் ஆகாதவங்க, அவங்களுக்கு கொடுக்குறாரு. கூட இருக்காங்க அவங்க. இப்போ எங்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறாருன்னா, என் வீட்டுக்காரர் கேட்க மாட்டேங்கிறார், இவர் பிழைக்க தெரியாதவர் அப்படி. அப்போ கோபிநாத் திருப்பி கேட்குறாரு, அவங்க அப்பா அந்த வருமானம் வருதுல்ல, அவர் உழைச்ச காசில் தானே வருது. ஆமாம், அவர் உழைச்ச காசில் அவர் விரும்பியபடி தானே செலவு பண்ணணும், உனக்கு என்ன இருக்குது? புரியுதா? இப்போ இவங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு மண்டை குழம்பி போயிடுச்சுன்னா, இந்த பைத்தியங்களுக்கு படித்து எது நியாயம் எது தெரில. இது வந்து இவங்களுடைய உரிமைன்னு நினைக்கிறேன் முட்டாள். அவங்களுக்கு வேலை செய்கிறது தான்டா அவங்க உரிமை. அதான் குரான் கிளியர் பண்ணுது. அதனால் சொல்கிறேன், ஒரு குரானை ஃபாலோ பண்ணுறவன் அவனுக்கு கன்ஃபியூஷனே வராது. அவன் போய் ஒரு நீயானான நிகழ்ச்சியிலையோ இங்கேயோ அங்கேயோ போய் உக்காந்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. அங்களது ரூட்டு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, பிறந்ததுலேருந்து மௌத்தார வரைக்கும். புரியுதா? அரசியலிருந்து பொருளாதாரத்திலிருந்து எல்லா விஷயங்களிலும் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மூதாதையர்கள் எவ்வழியில் கண்டோமோ அவ்வழியே எங்களுக்கு போதுமானது. அது சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அப்பம் பாட்டம் வாழ்ந்த வழியே எங்களுக்கு போதும், அந்த தீன் எங்களுக்கு போதும், பள்ளிவாசல், தொழுகை, நோன்பு, சக்காத்து, அவ்வளோதான். எங்களுடைய ஆன்மீக அளவுக்கு தான் நாங்கள் முஸ்லீம்கள். நாங்கள் வாழ்க்கையின் மற்ற துறைகளை பற்றி நாங்கள் வந்து பிரச்சனை கிடையாது. இப்படி தான் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. தீன்தார்னா என்ன? இன்றைக்கி போய் கேளு, தீன்தாரோட டெஃபினேஷன் எழுதி கேளு சொல்லு. எல்லா பள்ளிவாசல்லையும் அவங்களுடைய டாப் லெவல் திங்க் டேங்க்ஸ் கொண்டாந்து உட்கார வச்சு ஆளுக்கு பேப்பர் கொடுத்து ஒரு நல்ல முஸ்லீமின் அடிப்படை கடமைகள் என்னன்னு கொடுப்பாரு. அல்லாவை பற்றியும் அல்லாவுடைய ரசூலை பற்றியும் அல்லாவுடைய தீனை பற்றியும் அதற்கு உதவி செய்வதை பற்றியும் ஒரு எழுத்து கூட அதில் இருக்காது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நல்லா தொழுவணுங்க, சுபு தொழுவணுங்க, மதித்தணுங்க, அது தொழுவணுங்க, சுண்ண தொழுவணுங்க, தாடி வைக்கணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த சடங்குகளை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? முழு வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பார்க்கணும், அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், இதை கைட் பண்ணி தான் வாழணும். இதன்படி தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இஸ்லாமுங்கிறது செயல்களின் மார்க்கம். புரியுதா? அது வந்து தத்துவங்களின் மார்க்கம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு வேலையும் நீ செயல்படுத்தி பழக்கம் இல்லை அப்படின்னா உன்னால் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணவே முடியாது. நீ அன்ஃபிட்டு. ஏன்னா அது முதுகு உடைக்கக்கூடிய அளவுக்கு வேலைகளை சுமத்தக்கூடிய. சும்மா அதான் சொன்னல, சும்மா போயிட முடியாது பாவா சொர்க்கத்துக்கு. புரியுதா? ஏகப்பட்ட டார்ச்சர்ஸை தாங்கி ஆகணும். ஏதோ அந்த காலத்தில் இந்த விமர்சிஸ் கீழே கமெண்ட்லாம் போடுறாங்க, அந்த காலத்தில் சஹாபாக்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே இல்லை, வெளியிலேருந்து பார்க்குறீங்க, அதனால் அவங்க கஷ்டப்பட்ட தெரியுது. நீங்கள் உள்ளே வாங்க பாருங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். புரியுதா? இஸ்லாத்துக்குள்ளே இருந்து பிரச்சாரம் பண்ணுற மக்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள். நீங்கள் நேர்வழியில் இருந்தால் மற்றவர்களின் வழிகேடு உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்திடாது. அல்லாவிடமே நீங்கள் அனைவரும் திரும்பி செல்ல வேண்டியுள்ளது. பின்னர் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான். அப்போது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யாயுல்லஸீன ஆமனூ, மறுபடியும் அந்த வேர்டு, உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள். கவலைப்படுறது யாரை பற்றி கவலைப்படுறீங்க? உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. ஏன்னா சரியா, நீங்கள் நேர்வழியில் இருந்தால் மற்றவர்களின் வழிகேடு உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்து விடாது. நீங்கள் உங்கள் நேர்வழியில் நடங்க. மற்றவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அதை பண்ணுறாங்க, இவங்க அக்கீதா சரியில்லை, அவங்க அக்கீதா சரியில்லை, இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு பண்ணாது. அதே மாதிரி அவங்க அக்கீதா சரியில்லைன்னா நீங்கள் நாசமாக போயிட மாட்டீங்க. ஆனால் அவங்களுடைய அக்கீதாவுக்கு நீங்கள் அதாவது அவங்க எப்படி அவனை சீர்திருத்தப்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அக்கீதா சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா, பேசுங்க.
மக்கள் மத்தியில் பேசுங்க, எனக்கு ஓப்பனாக பேசுங்க, நேரில் ஃப்ரெண்ட்லியாக பேசுவீங்களா ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க, இல்லை எனக்கு அட்வைஸ் பண்ணி வீடியோ போடுறீங்களா போடுங்க, நானும் பார்க்குறேன். எனக்கு எதிர்த்து வர்ற வீடியோக்கள், அதிகமான வீடியோக்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நான் பார்க்கக்கூடியவன் தான். புரியுதா? அதில் இருக்க ஏதாவது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். சரியா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்க ஏன் இந்த ஆர்டர் எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா, அவங்க யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, அதாவது அந்த மக்காவாசிகள் அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ எஃபர்ட் போடுறாரு ரசூல்லா, ஆனால் யாரும் ஏற்றுக்கலையே, அப்போது நீ ஒருத்தனையும் இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லி ரசூல்லாவுக்கு வந்து அல்லாஹ் ஏற்று விழுவானோ? ஏன் அவங்களால அந்த அளவுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல, ஏன் உங்களால் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிக்க முடியல அல்லான்னு அப்படி கேட்பானோ? அதுதான் அல்லாஹ் சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன் நான். நீங்கள் நேர் வழியில் நடங்க, நான் உங்களுக்கு கடமையாக்கின விஷயங்களை செயல்படுத்துங்க. வேலை நடக்குதோ நடக்கலையோ, அதான் சொல்லல, 10,000 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பாறை, அதை நவுத்த சொல்லி எல்லாம் சொல்லிட்டான். 100 பேர், அதாவது இங்கே 10,000 பேர் இருக்கிறீங்க, எல்லோரும் சேர்ந்து ஒரு புஷ் பண்ணால் அது தள்ளிட முடியும். வரமாட்டேங்கிறான், கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், நீ மட்டும் புஷ் பண்ணிட்டுருக்கும், அந்த பாறை நவுறாது. அது எல்லாம் சொல்கிறான். அதை நவுத்த சொல்லி நான் சொன்னேன், எல்லோரும் சேர்ந்து நவுத்த சொல்லி தான் நான் சொன்னேன். மற்றவன் உடன்படலையா, அல்லாட்ட போய் நான் பாறை நவுத்துலையேன்னு மாட்டிக்காதீங்க, மாட்டிக்குவீங்கன்னு கற்பனை பண்ணாதீங்க. ஏன்னா நீ தள்ளனியா அப்படின்னு தான் எல்லாம் பார்ப்பான். நம்ம தள்ளணும், சும்மா டாவுக்கு இல்லை, நான் அந்த ஒருத்தனே பாறையை தள்ளிடுவேங்கிற லெவலில் ஃபோர்ஸை தள்ளணும். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் அதை சொல்கிறான். இப்போது ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து புறப்பட்டு போனாங்க. ஒரு தெளிவான குஃபுரு, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச குஃபுரு மற்றவங்களுக்கு தெரியல. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா யசீத் தண்ணி போட்டான், யசீத் அன்ஃபிட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே அது பிரச்சனையே கிடையாது. என்ன 42வது அத்தியாயத்துடைய அஷூரா 42 தான் நினைக்கிறேன். அஷூராவுடைய மிக முக்கியமான வசனம் தூக்கி வீசப்பட்டது. எல்லாம் சொன்னான், உங்களுடைய காரியங்களை ஆலோசனையின் அடிப்படையில் அமைத்து கொள்ளுங்கள். அந்த ஆலோசனைகள் அடிப்படையில் அமைத்து கொள்ள மாட்டோம்னு சொல்லி பனு உமையாவுடைய தலைவர் யசீதுடைய அப்பா டிக்ளேர் பண்ணி அந்த வசனத்தை தூக்கி போட்டுட்டார். இதுக்கு பேர் தான் தெளிவான வழிகேடு. புரியுதா? இந்த விஷயத்தை வந்து ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க உணர்றாங்க. இந்த மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தொழுகை விடுவார் ஆட்சியாளர், அப்போ தான் நாம் வந்து ஆட்சியாளர் வந்து செய்கிறது தவறு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டணும். ஆட்சியாளர் வந்து குஃபுரை உங்கள் மீது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, தெளிவான குஃபுரை பார்க்கும் வரை அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே தெளிவான நிராகரிப்பு என்னத்தை போய் பார்க்குறது? இது கேட்டால் உடனே வேறு ப்ராபகண்டா பண்ணிடுவோம். அப்போ இவர் காஃபிரா? எனக்கு தெரியாது. ஒரு ஆயத்தை தூக்கி வீசுனா என்ன நீ முடிவு பண்ணி, உனக்கு தெரியும், நீங்களாம் முஃப்தி தானே, நீங்கள் ஃபத்வா சொல்லுங்கள். ஒரு ஆயத்தை தெரிஞ்சே அதை நான் செயல்படுத்த மாட்டேன்னு சொல்கிறது, அதுவும் இல்லாமல் நான் சொன்னேன்ல, ஷரியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும், மன்ஹஜில் சின்ன சின்ன பிரச்சனை வரும், ஆனால் தீனில் பிரச்சனை வரக்கூடாது. இந்த ஆயத் தீன் சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த ஆயத்து வந்து யசீதும் தூக்கி போட்டார், யசீதை தேர்வு பண்ணவங்களும் தூக்கி போட்டாங்க. அப்போ இவர் எந்திரிச்சார். அப்போ இவருக்கு நல்லா தெரியும் ஒன்றும் பண்ண முடியாது இவர்னாலன்ட்டு. 72 பேரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதனால் ஆயுதம் ஏந்தியெல்லாம் அவர் கிளர்ச்சியெல்லாம் செய்யலை. ஹுசைன் செஞ்சது கிளர்ச்சி இல்லை, சீர்திருத்தம். அவர் கிளம்புனார். நீ வரல, நான் போகிறேன். அவர் கூட யார் போகிறா? குடும்பம் போகுது. புரியுதா? இதுதான் ஹக்குக்கு உண்டான அடையாளம். புரியுதா? அவர் எப்படி அந்த ஃபேமிலியை வந்து அவங்க டியூன் பண்ணி வச்சுங்க. சின்ன சின்ன குழந்தைய சொல்லுது, இதுதான் பண்ணி நம்ம போகலாம். 1000 கிலோமீட்டர் ட்ராவல் நடக்குது அந்த பாலைவனத்தில். அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், இது புரிஞ்சுக்கிங்க. புரியுதா? மற்றவங்களுடைய வழிகேடை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க மீன்ஸ் அவங்க திருந்தியே ஆகணுங்கிற டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கப்படல, அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கிற டாஸ்க்கு தான் கொடுக்கப்பட்டு. இதுதான் மீனிங். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சில அட்வைஸ்கள் சொல்கிறான். ஸோ அது பல மீனிங் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அதில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, மற்றவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உபதேசம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலை.
இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மற்றவங்கள பற்றி கவலைப்படணும், அவங்களுக்கு உபதேசம் செய்யணும், அதே சமயம் அவன் திருந்தியே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் வந்து உங்களுக்கு நான் ஏற்படுத்தலை. அட்வைஸ் மட்டும்தான் சொல்ல சொன்னேன். அட்வைஸ் சொல்லுங்கள், நபிக்கே அவ்வளோதான் வேலை, நீங்கள் அதை தாண்டி வேறு பார்க்காதீங்க அப்படிங்கிறான். அதில் இன்னொரு கோணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்போ பாரு அடுத்தவனுடைய பொசிஷனையே பார்த்துட்டு இருக்கிறது. அதாவது கேள்வியை தேவையில்லாத கேள்வி, அதாவது மசாயில்களில் வந்து அக்யூரசி கேள்வி கேட்டு ஃபுல் எனர்ஜி அதில் ஸ்பெண்ட் ஆகும். அப்படின்னா மசாயிலில் ஸ்பெண்ட் ஆகும். அப்போ மசாயிலில் ஸ்பெண்ட் ஆகும்போது அல்ல என்ன சொல்கிறேன், நீ குஃபுரில் கோட்டை விட்டுருவீங்க. இங்கே கொசுவை ஃபில்டர் பண்ண கடைசியாக ஒட்டகம் உள்ளே போயிடும் வாய்க்குள்ளே. அதுதான் இன்றைக்கி இந்த உம்மத்தோடு நடந்திருக்கிறதும் அதுதான். இப்போ இது நம்ம மசாயில் வந்து இவ்வளோ ப்ரிசிஸாக பார்க்காதீங்க, இவ்வளோ ப்ரிசிஷன் அதில் தேவையில்லை, இவ்வளோ அக்யூரசி அதில் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அக்யூரசி தேவையில்லைன்னு சொல்கிறோன்னா, குர்ஆன் அக்யூரசி சொல்லலை, அப்போ தேவையில்லைன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்யூரசி சொல்லலை. ஒழுவுடைய ஃபர்ல் இருக்கு, 4 செஞ்சால் போதும். ஆனால் நம்ம சண்டை எதில் அப்படின்னா, ஒரு கை தண்ணி எடுத்து மூக்குக்கு செலுத்துறதும், 2வது வாட்டி தண்ணி எடுத்து வாயில் கொப்பளிக்கிறதும், இதுக்கு பயங்கரமான கட்டுரை மோதல்லாம் நடந்துகிட்ருக்கு வரலாற்றில். நாங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஒரே தடவை தண்ணி எடுத்து வாய்க்கும் மூக்குக்கும் தண்ணி செலுத்துவதா, அல்லது வாயில் ஒரு வாட்டியும் மூக்குக்கு ஒரு வாட்டியும் தண்ணி செலுத்துவதா, இது பயங்கர கான்ஃப்ளிக்ட். இதுக்கு மேடை போட்டு மீட்டிங் நடக்கும் பயங்கரமாக. இந்த ஆதாரம் அந்த ஆதாரம், திருமதியில் இந்த அறிவிப்பாளர் வரார், அதில் இந்த அறிவிப்பாளர் வரார், இதில் இவர் வரார், இவர் இப்படி சொன்னால் ஏற்றுக்கணும், இவருக்கு இந்த வயசு இருந்தால் ஏற்றுக்கணும். போய் 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 காமன் மேன் என்ன நினைப்பான், என்னடா சாதாரண வாயில் தண்ணி செலுத்துறது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது, அப்போ நான் மொத்த குரான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இறங்கினேன்னா அவ்வளோதான், என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது, இது என் கெப்பாசிட்டிக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு தீனை கடினமாக்கி அதை விட்டு மக்களை விலக வச்சு கடைசி அவன் என்ன பண்ணிடுவான், தீனில் என்னால் முடிஞ்சதை ஃபாலோ பண்ணுறேன்ட்டு குஃப்ரை வந்து அசால்ட்டாக வந்து அவன் அடாப்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இங்கே என்ன சொல்கிறான், உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒரு கூட்டத்தினர் இத்தகைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தனர், பிறகு அவற்றின் காரணமாக அவர்கள் குஃபுரில் ஆழ்ந்து விட்டார்கள். ஸ்டார்டிங் வந்து தீனை நல்லா ஃபாலோ பண்ணணுங்கிற நல்ல எண்ணம், ஆனால் எண்டிங் அங்கே போய் முடிஞ்சது குஃபுரு. இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து இஸ்லாமிய மக்களில் 99% பேருக்கு குஃபரை பற்றிய சரியான நாலேஜ் இல்லை. குஃபரை பற்றி கேட்டேன்னா காமன் மேன்லேருந்து டாப்பில் இருக்கிற மதரசால் வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, அல்லாவை நிராகரிப்பது, அல்லாஹ் இல்லைன்னு சொல்வது குஃபரு. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்தாமல் இருப்பது குஃபரில் வராது. அது வந்து ஒரு குற்றம், அது பேர் குணா. நான் சொன்னேன்ல, பாவங்கள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டேன். பாவம் வந்து அல்லாஹ் வந்து வேறு வார்த்தைகள் பயன்படுத்துகிறான். சூ அப்படிங்கிறான், ஹதா அப்படிங்கிறான், அதெல்லாம் வேறு வார்த்தைகள் பயன்படுத்துகிறான். ஆனால் குஃபருக்கு வேறு வார்த்தை பயன்படுத்துகிறான். பெரும்பாவங்களுக்கு அல்லாஹ் ஃபிஸ்குன்னு வேறு வார்த்தை பயன்படுத்துகிறான், ஃபசாதுன்னு பயன்படுத்துகிறான். பாவங்களில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. எந்த வெரைட்டி ஆஃப் பாவங்களை அல்லாஹ் பொருத்தி அது சகிச்சு கொள்ளவே மாட்டான். ஃபசாதை சகிச்சுக்க மாட்டான், ஜுல்மை சகிச்சுக்க மாட்டான், குஃபரை சகிச்சுக்க மாட்டான், என்ன ஷிர்கை சகிச்சுக்க மாட்டான். இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய க்ரைட்டேரியா. இன்றைக்கி அதில் டிபேட் இந்த உம்மத் பண்ணி இருந்துச்சுன்னா எங்கேயோ உருப்பட்டு போயிருக்கும். ஆனால் டிபேட் எங்கே வச்சாங்க, தராவியில் வச்சாங்க. 27, 25, 26 இதில் வச்சாங்க. தராவி 8 மணிக்கா 9 மணிக்கா இதில் வச்சாங்க. புரியுதா? இப்போ இதில் அக்கப்போர் போய் இப்போ என்ன ஆயிடுச்சு. அதனால் இப்போ இன்றைக்கி நீ யூடியூப்பில் எடுத்து இஸ்லாமை வந்து ஒருத்தர் வந்து அறிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு போனார்னா, ஒரு சலஃபி வந்து வீடியோ போட்டிருப்பார். என்னான்னு போட்டிருப்பார்னா, சூப்பர் முஸ்லீமின் அக்கீதா என்ன, என்னுடைய அக்கீதா என்னன்னு போட்டிருப்பார். ஏன் அக்கீதா என்னான்னு நான் நிறைய வீடியோவில் கன்வே பண்ணியிருக்கேன். ஏன் அக்கீதா என்னான்னு நான் தான் சொல்லணும். ஏன் அக்கீதா என்னான்னு இவர் சொல்லுவார். இவங்க அக்கீதா என்னான்ட்டு சுன்னத் ஜமாத்காரன் சொல்லுவான். சுன்னத் ஜமாத்காரன் அக்கீதா என்னான்ட்டு இவர் சொல்லுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி மூட்டை சுற்றிகிட்டே இருக்கும். அது தோப்புக்கு போகும், குடோனுக்கு போகும், மறுபடியும் வீட்டுக்கு போகும். அப்போ அதையே வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து தேவையில்லாத ஆணி. இது ஒரு தேவையில்லாத ஆணி இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறோம். மற்றவங்களை நீங்கள் கவனம் செலுத்துறத விட மறுமையை வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களை பற்றி கவனம் செலுத்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் எல்லாம் சொல்கிறான்.
மற்றவன் குழியில் விழுந்துடக்கூடாது. அந்த ஹைவே இருக்குல்ல, டிவைடர் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும். நீ வண்டி இப்படி ஓட்டிகிட்டு அங்கேயே பார்த்துட்ருக்குற. என்ன அப்படின்னா உனக்கு பொது நோக்கம். அந்த ஆப்போசிட்டில் வண்டிக்காரன் வரான்ல, அவன் யாரும் எந்த குழியிலும் விழுந்துடக்கூடாதான். அப்படியே அந்த பக்கமே வண்டி பாட்டு ஓட்டுறான். இங்கே பெரிய குழி, நீ போய் காலி. இது எவ்வளோ கிறுக்குத்தனமானதுன்னா அந்த மாதிரி. நீ குஃபுரில் இருக்கிற, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவன் வந்து மசாயில் இக்திலாஃபில் இருக்கான். அவனை போய் பெரும்பாவிங்கிற லெவலில் அவனை வந்து பில்டப் போட்டுருக்கு. சாதாரண ஒரு விஷயம். இப்போது லீ டிவியில் டிஜிட்டல் தாவா சென்டர் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அது வந்து பணம் போட்டு ஒரு பதிவுக்கு இவ்வளோ அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அவர் கஷ்டப்பட்டு அவர் 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கார். எனக்கு தெரிஞ்சு 6-7 வருஷமாக தாவா ஃபீல்டில் இருக்கிறாரு. அதனால் அவர் ஏகப்பட்ட இழப்புகள் சந்திச்சிருக்கிறாரு. அவர் கடை வச்சுருந்தார், அது சரியாக நடத்த முடியல. என்ன ஒரு கட்டத்தில் யூடியூப்பில் பணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்லோடைய அந்த அல்காரிதம் மாறி போச்சு. ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேர்மையான பையன், நல்ல பையன், இக்லாஸாக செயல்படுத்தக்கூடிய பையன். அவன் வந்து வீடியோ போடுறான், இந்த மாதிரி வந்து பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு. உடனே அதை சலஃபி ஒருத்தர் எடுத்து அதை வந்து வேறு இடத்துல பதிவு போடுறாரு, அவருடைய பதிவில். இது பேர் என்ன, தாவா. என்னது தாவா பண்ணுறாரான். என்ன தாவா பண்ணுறான்? இவனுடைய அக்கீதா சரியில்லை. யாருடைய அக்கீதா? லீயோடைய அக்கீதா சரியில்லை. எப்படி லீயோடைய அக்கீதா சரியில்லை அப்படின்னா, என் கூட அவனுக்கு தொடர்பு இருக்குது. லீயும் நானும் ஃப்ரெண்டு, எனக்கு வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கான். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், யாரும் சகோதரர்களே இவனுக்கு பணம் கொடுத்துடாதீங்க. அதான் சரி, ஓகே, அவர் முயற்சி எடுக்கிறார் லீ, சரியா? அது உங்கள் பார்வையில் தப்பாகப்படுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க, நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிங்க. நீங்கள் அகது இஸ்லாமிக் ட்ரஸ்ட்னு அவன் பண்ணுறான்னா, நீங்கள் வந்து அல்லாஹ் சமது ஒரு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. அவன் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா நீ 4000 வாங்குங்க. அவன் டிஜிட்டல் தாவா பண்ணான்னா நீங்கள் சேட்டலைட் தாவா பண்ணுங்க. அதுக்கு மேலே பண்ணி காட்டுங்க. இது வந்து சரியானது. அதாவது ஒருத்தன் தவறான வேலை செய்கிறான் அப்படின்னா நம்ம சரியான வேலை செய்வோம். அதான் ஆல்டர்னேட்டிவ். தீமையை வந்து நன்மையை கொண்டு தான் தடுக்கணும். இதில் என்னென்னா இவங்களுக்கு ஃபசாது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. அங்கே போய்ட்டு இவனுக்கு பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்டால் என்ன இன்டர்வியூ எடுத்துட்டாரு? என்ன மட்டும்தான் இன்டர்வியூ எடுத்திருக்காரா? ஷம்சுதீன் காசிமியே இன்டர்வியூ எடுத்திருக்காரு, அல்தாஃபியை இன்டர்வியூ எடுத்திருக்காரு. இப்போ மும்தாஜ் சகோதரி அவங்களுடைய இன்டர்வியூ எடுத்திருக்காரு. வேலூர் இப்ராஹிம் இன்டர்வியூ கொடுத்தாலும் அவர் எடுப்பார். ஒரு ஜர்னலிஸ்டோட, அவர் இஸ்லாமிக் ஜர்னலிஸ்ட். இஸ்லாமிக் ஜர்னலிசமில் என்னென்ன வரும் அது எல்லாமே எடுப்பார். அதில் எல்லா கருத்துலேயும் அவர் உடன்பட்டவர் அவர். சரி, அப்போ வேலூர் இப்ராஹிம் கூட இன்டர்வியூ எடுத்தாருன்னா அவர் பிஜேபிக்கு ஏன் போய் சேர்ந்தீங்க, எதுக்கு போய் சேர்ந்தீங்க, இந்த மாதிரி எதிர்த்து தான் கேள்வி கேட்பார். அதுக்கு வேலூர் இப்ராஹிமை கூப்பிட்டாருனாலே முடிஞ்சு போயிடுமா? இன்றைக்கி ரங்கராஜ் பாண்டே டிஎம்கேவுடைய ஸ்டேஜில் போய் பேசுகிறாரு. அதில் அவர் டிஎம்கேவில் சேர்ந்துட்டாருன்னு ஆக முடியுமா? காமன் சென்ஸ் இல்லையா? அதுதான் இதெல்லாம் எல்லாம் கண்டிக்கிறான். இந்த மாதிரி போக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சூறா பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல, இந்த சூறா வந்து பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுக்கக்கூடிய சூறா. இப்போ அடுத்து, இன்னைக்கு மனித குலத்தின் பொறுப்பு நம்ம மீது சாட்டப்பட்டுள்ளது. என்ன ஆனால் அந்த பொறுப்பை வந்து நாம் வந்து செயல்படுத்தலாம் அப்படிங்கும் பட்சத்தில் யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னால் அந்த பொறுப்புக்காக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ நான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடணும். இன்றைக்கி ஒரு உலகத்தில் ஒரு களிமா ஆட்சி செய்யுது, புரியுதா? 2 களிமா இருக்குது இந்த உலகத்தில், 2 களிமா தான். ஒன்று களிமய தையப், இன்னொன்று களிமய ஹபீஸா. இப்போ எல்லாம் முன்னாடி சொன்னால, ஹபீஸும் தையபும் ஒன்று கிடையாது. ஹபீஸ் தான், தையப் தான். இன்னும் குரானில் அடுத்தடுத்த வசனங்கள் வரும்போது அந்த ஒரு உதாரணம் வரும். 2 கொள்கை எல்லாம் உதாரணம் சொல்லுவோம். ஒரு கொள்கை களிமய ஹபீஸ், இன்னொரு கொள்கை களிமய தையபா. மரம் உதாரணம் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் வேற ஒரு இதை பற்றி உதாரணம் சொல்லுவோம். ஸோ அது அந்த இடம் வரும்போது நம்ம போவோம். இன்றைக்கி உலகம் பூரா ஒரு களிமா இருக்குது. என்ன களிமா நம்மளை ஆட்சி பண்ணுது? நன்மை தீமை என்பது ஒன்றும் கிடையாது. நன்மைன்னு ஒன்று இல்லைங்க, தீமைன்னு ஒன்று இல்லைங்க. ஆமாம், கபீஸுடைய கொள்கை இன்றைக்கி தான். என்ன அப்படின்னு, நன்மைன்னு ஒன்று கிடையாது, தீமைன்னு ஒன்று கிடையாது. யார் முடிவு பண்ணுறது இது நல்லது, இது பெண்ணுக்கு நல்லது இதுதான் அப்படின்னு? நீ யாரா முடிவு பண்ணுறது அப்படின்னு பெண்ணு கேட்குறா. ஆண் கேட்குறான், நான் எப்படி நடந்துக்கணும்னு நீ யார் கேட்குறதுங்கிறான். அரசாங்கம் உபதேசம் பண்ண மாட்டேங்குது. அரசாங்கம் தெரியாது மோரல் சப்ஜெக்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாது. அது மோரல் சயின்ஸ், அது சோஷியல் சயின்ஸ். அது
யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த ஆயத்தை வந்து இந்த 5வது அத்தியாயம் 105வது ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் ஆனதுக்கப்புறம், ஏன்னா இவங்க அரபு தீபகற்பம் ஃபுல்லாக இஸ்லாத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்குள்ளே அமைதி இருக்குது, சட்டம் ஒழுங்கு பர்ஃபெக்டாக இருக்குது, வறுமையும் ஓரளவுக்கு நீக்கப்பட்டிருக்கு, எல்லோரும் வெல் செட்டில் இருக்காங்க. இப்போ இந்த ஆயத்தை காமிச்சு அபூபக்கரை கேன்வாஸ் பண்ணுறாங்க. அபூபக்கர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல இஸ்லாத்தை வந்து பின்பற்றாத இந்த, அதாவது ரசூலுல்லாவை வந்து எதிர்க்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க, போலி நபின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக நம்மலாம் படையெடுத்து போகணும், பாரசீகத்தில் வந்து மக்கள் நசுக்கப்படுறாங்க, அவங்கள மீட் எடுக்கணும், புரியுதா? அந்த மாதிரி ரோமாபுரியில் மக்கள் வந்து நசுக்கப்படுறாங்க, அவங்கள மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து கூப்பிடுறாரு. மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த குரான் ஆயத்து காக்குறாங்க. என்ன அபூபக்கர், கொஞ்சம் கூட குரானுடைய நாலேஜ் இல்லாமல் இருக்கீங்க, குரான் என்ன பேசுது பாருங்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யாய்யுல் லஸீன ஆமனூ, உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள். வெறும் நம்மளை பற்றி தான் எல்லாம் கவலைப்பட சொல்கிறான். நீங்கள் நேர் வழியில் இருந்தால் மற்றவர்களின் வழிகேடு உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்யாது. ஊர் எக்கேடே கெட்டு போட்டோம், நாட்டில் எவ்வளோ பக்கத்து நாட்டில் என்ன அநியாயம் நடந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, குரான் தெளிவாக பேசுது. என்ன கலீஃபாவாக இருந்துட்டு இது கூட தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு அவர் வர்றாரு. யார்கிட்ட விளக்கம், அதுக்கு யார்கிட்ட, அபூபக்கர்கிட்ட விளக்கம், எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கம் கேட்குற மாதிரி இது. அது சொல்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு உரை ஒன்று ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த ஆயத்தை நீங்கள் சரியாக உதறீங்க, நீங்கள் படிக்கிற டெக்ஸ்ட்டில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது, ஆனால் இதுக்கு தவறாக விளக்கம் எடுக்கிறீங்க, இதிலேருந்து நீங்கள் எடுக்கிற மீனிங் வந்து தவறு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீமை தடுங்கள், நன்மை ஏவுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை ஒரு வேதனையில் ஆழ்த்தி விடுவான். தீமையை தடுக்கணும், அது நான் பண்ணாலும் சரி, தீமை தீமை தான், நன்மை நன்மை. அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஹபீஸ் ஹபீஸ் தான், தையப் தான். தையபும் ஹபீஸும் ஒன்று ஆகாது, நன்மையும் தீமையும் சமமாகாது குர்ஆன் சொல்லுது. இது செய்யலைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், அல்லாஹ் உங்களை வேதனையில் ஆழ்த்துவான். உங்களின் மீது சிலரை சாட்டி விடுவான், அவர்கள் உங்களை விட கேடு கெட்டவர்களாக இருப்போம். நீயே கேடு கெட்டவன் தான். இந்த ஆயத்துக்கு இப்படிலாம் மீனிங் சொல்கிறல்ல, இன்றைக்கி இந்த ஆயத்துக்கு இதுதான் மீனிங்கு. எது அபூபக்கர் சொல்கிற மீனிங் கிடையாது. அபூபக்கர்கிட்ட வந்து ஒரு கூட்டம் சொல்லிச்சுல்ல, அதுதான் மீனிங்கு, புரியுதா? மன்னர் எக்கோட கெட்டு போட்டோம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. காபாவில் தொழுகை நடக்குதா, ஹஜ்ஜு நடக்குதா, இதை பாருங்க எவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். டாய்லெட்டில் ஏசி போட்டிருக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாய்லெட்டில் ஏசி இருந்துச்சா, எவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், அதை பார்த்து எங்களுக்கு புகழுங்க, காதிமே அருமைன்னு எங்களுக்கு பட்டம் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜம்சம் மதீனாவில் கிடைச்சதா? கிடைக்கல. நாங்கள் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். எப்படி, இதை பாராட்டுங்க. இதுக்கு தனி ஏர்போர்ட்டு ஹஜ்ஜுக்கு, ஏன் அங்கெல்லாம் ஆப்ட் ஹவுஸ் ஏர்போர்ட்டு, பெண்கள் வருவாங்க வேறு ஏர்போர்ட்டில். வெள்ளைக்காரனுக்கு தனி ஏர்போர்ட்டு, ஹஜ்ஜுக்கு தனி ஏர்போர்ட்டு. இப்போல்லாம் மாறிடுச்சு. ரியாதோடைய நார்மல் ஏர்போர்ட்டில் நம்ம போக முடியாது. ஹாஜிகளுக்கும் தனி, இதுங்களுக்கு கணிச்சே வச்சுருக்கான். வாங்கிட்டு ஏதோ ஒன்று கண்டது மாட்டிகிட்டு வந்துடுறானுங்க. இப்போ அதுக்கு ஒரு 2000 ரியால் என்ன வாங்கினேன். இப்போ தாண்ட ஃபீஸ் கட் போ. யார் வீட்டுக்கு, யார்கிட்ட காசு வாங்குறீங்க? உனக்கு என்ன தகுதி இருக்குது அந்த இடத்துல காசு வாங்கிறதுக்கு? அப்போ இப்போ 2024 முன்னாடி வாங்கலை இல்லை, ஏன் 23 முன்னாடி வாங்கலை, ஏன் வாங்கலை? ஏன் இப்போ மட்டும் உம்ராவுக்கு வந்து டேக்ஸ் போடுற? இந்த காசு வாங்கி கூத்தடிக்க போகிற நீ. ரொனால்டோக்கு பணம் கொடுக்குற 757 கோடி 800 கோடியா அவனுக்கு ஃபீஸு? 800 கோடி ரூபா சம்பளம். ஐபிஎல்லில் 10 கோடி 14 கோடி எடுக்கிறாங்களா, அதெல்லாம் பிச்சை காசு. மொத்த பட்ஜெட் ஐபிஎல்லோடைய பட்ஜெட் அவனுக்கு சம்பளம் என்ன? அபூபக்கர் சொல்கிறாரு, உங்களின் மீது சிலரை சாட்டி விடுவான். சாட்டி விடுவான்னா மீனிங் என்ன? வெட்டுக்கிளியோ தவளையோ இதெல்லாம் வந்து உக்காந்துக்காது. மூசா நபி சமுதாயத்துக்கு வந்த மாதிரி நம்மளை மேலே ஒரு ஆட்சியாளர்களை சாத்தி விடுவான். உலகத்தில் இன்றைக்கி ட்ரம்பை சாட்டி விட்டுருக்கான். ஒவ்வொரு பகுதியிலையும் சிறப்பான ஆப்புகள், தரமான செய்கைகள் நமக்கு செய்யப்படுது. அவர்கள் உங்களை விட கேடு கெட்டவ. நீங்கள் இந்த ஆயத்துக்கு இப்படி மீனிங் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தரம் கெட்டவங்க, உங்களை விட அவங்க கேடு கெட்டவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு கடுமையான தீங்கு விளைவிப்பார்கள். அடி மேலே அடி அடிச்சிட்டே இருப்பான். பிறகு உங்களை
பிறகு உங்களில் நல்லவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்களா பாரல்லா, இப்போ ஃபேஸ்புக் எல்லாம் போய் பாருங்க, அல்லாஹ் அநியாயம் பண்ணுறாங்களா, அநியாயம் நல்லா சொல்கிறான். உங்களின் நல்லவர்கள் பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஏன்? இந்த வேலையை நீங்கள் விட்டுட்டீங்க. யசீது உட்கார்ந்துருக்கும் போதே ஹுசேனோட எல்லாரும் மதீனாவாசிகள் ஒன்றிணைஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இதுதான் பிரச்சனை. அலி கூப்பிடும் போதே சிஃபின்ல பெரும்படை போயிருந்தா அந்த ஃபசாது அன்றைக்கே ஒழிக்கப்பட்டிருக்கும். யாரும் ஒத்துழைக்கல. இப்போ டேஸ்ட் பண்ணுங்க. அலி அதான் சொன்னார், எனக்கு எப்படா சாவு வரும், இவங்களோட மாரடிக்க முடியல, எப்பயா அந்த தாடியை நனையும் அளவுக்கு என் மேலே தாக்குதல் பண்ணக்கூடிய அவன் எங்கே என்னை அனுப்பி வையல்லா, நான் என்னால் இங்கே வாழ முடியல. டெய்லி பார்க்குறேன், நான் சொன்ன எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. போய் எங்கள் முகாம் போடுங்கடா அப்படிங்கிறேன். 5 லட்சம் பேர், அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் போக வேண்டியது 50 பேரோ 500 பேரோ போய் உட்காந்துட்ருக்குறாங்க முகாமில் போருக்கு போகிறதுக்கு. இதுங்களை வச்சுட்டுலாம் மாரடிக்க முடியல. ஹசனும் அதான் பாரு, இவங்களை வச்சுட்டு மாரடிக்க முடியல. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், உண்மையிலே இந்த மீனிங் என்ன, இந்த ஆயத்துடைய மீனிங்கு யூடியூப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வந்து நம்ம வைக்கிறோம். இதனால் நான் கேட்டது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சொன்னது கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எதில் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ, அதாவது அந்த லைக் பட்டன் இதெல்லாம் எதில் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்படுதோ, ஸோ அதில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து சஜஷனில் வந்து கொடுத்துட்ருக்கோம், அதிகமாக அது பரப்பும். அதே மாதிரி விளம்பரம் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விளம்பரம் இல்லாத வீடியோக்களை யூடியூப் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை விளம்பரத்தின் மூலமாக வர காசு. நம்ம விளம்பரத்தை லாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட போகிறதில்ல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அதே மாதிரி லைக் வந்து எல்லாரும் அமுத்துங்க. 5000 வியூஸ் இருக்குன்னா 5000 லைக் எல்லாரும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கமெண்ட் மினிமம் ஒரு வீடியோக்கு ஒரு 1000 கமெண்ட் திட்ட கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், சரியா? சும்மா ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒவ்வொருத்தரும் இதை கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கம்மியாக வியூ போகிறதுக்கு காரணம் வந்து இப்போ யூடியூபுடைய அல்காரிதம் வந்து ரொம்ப மோசமாக கேட்டோம். இந்த சேனலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உபகாரமாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். இந்த வசனத்தின் உங்களுடைய பொறுப்பை முயற்சி செய்வது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க வழி கேட்டால் அதை வந்து நான் வந்து கண்டுக்க மாட்டேன். ஆனால் நீ வேலை செய்யாமல், நீ அட்வைஸ் பண்ணாமல், நாங்கள் மன்னருக்கு போய் காதில் குச்சு பண்ணுவோம், நாங்கள் வந்து கிச்சு பேசுவோம், நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மன்னருக்கு மெசேஜ் அனுப்புவோம் அப்படின்லாம் டாவ் போட்டிருந்தீன்னு வச்சுக்கோ, அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களை வந்து கண்டிப்பாக அப்போ உங்களை ரிவிட் வைப்பேன் அப்படிங்கிறோம். அடுத்து வசனம், இந்த சூறாவில் தொடக்கத்தில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், சாட்சியங்கள் பற்றி. அதாவது அல்லாஹ் உங்களுக்கு எடுத்த உறுதிமொழிகளுடைய அந்த சாட்சியங்கள், புரியுதா? இந்த சாட்சியத்தை பற்றி ஆரம்பத்தில் இந்த வசனம் வந்து தொடங்கிச்சு. சப்ஜெக்ட் அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. 5வது அத்தியாயத்தோட 8வது வசனம். அது ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணுறேன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வாய்மையில் நிலைத்திருப்போராகவும் நீதிக்கு சான்று வழங்குவோராகவும் திகழுங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பகைமை உங்களை நீதியிலிருந்து பிறழச் செய்துவிடக்கூடாது. நீங்கள் நீதி செலுத்துங்கள், இதுவே இறையச்சத்திற்கு மிக பொருத்தமானது. அல்லாஹ்வுக்கு அஞ்சி செயலாற்றுங்கள், நீங்கள் செய்வனவற்றை அல்லாஹ் முழுமையாக அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், சாட்சி சொல்லுங்க. என்ன சாட்சி? அல்லாஹ் மக்பால் சொன்னார்ல, கண்ணுக்கு தெரியாத கடவுள் இருக்கான்னு எப்படி சொல்கிறது, எப்படி நம்ப வைக்கிறது? ஈசா நபி கேட்குறாங்கல்லையா, எல்லாம் நீ கண்ணுக்கு முன்னாடி இல்லை, உன்னை யாருமே பார்த்ததில்ல, ஆனால் உன்னை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்தில் உன்னை யாருமே நீ அன்பாப்புலரு, உன்னை பாப்புலர் ஆகிறது தான் நான் வந்திருக்கேன், அது என் வேலை அப்படின்னு சொல்லி ஈசா பைபிளில் சொன்னது. அதை முன்னாடி பேசணும்ல, அதே தான் இங்கே. அல்லாஹ்வுக்காக சாட்சி சொல்லுங்கள் நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹல்லஸீன ஆமனூ சொல்கிறான். அல்லாஹ் நீதியாக நடந்து காட்டுங்க, அதுக்கு நீதிக்கு சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த சாட்சியை பற்றி ஸ்டார்டிங்கில் இந்த சூறா வந்துச்சு. இப்போ இத்தனை நேரம், இத்தனை சூறாக்கள், இத்தனை வசனங்கள், கிட்டத்தட்ட 105. இது 5வது அத்தியாயத்தில் 8. இந்த 105 100க்கும் 100 நெருக்கமான வசனங்கள் வேறு சப்ஜெக்ட் பேசிச்சு, வரலாறு பேசிச்சு, என்ன எது பாவங்களை பற்றி பேசிச்சு, எல்லாம் பேசிச்சு. இப்போ மறுபடியும் சாட்சியை கொண்டு வரோம், சரியா? இப்போ சாட்சியை பற்றி சொல்லும்போது அது வந்து பெரிய சாட்சி. பாவங்களில் பெரும்பாவம் சின்ன பாவம் இருக்குல்ல, அதில் வந்து பெரிய சாட்சி ஒன்று இருக்குது, சின்ன சாட்சி ஒன்று இருக்குது.
இந்த பெரிய சாட்சி பற்றி அல்லாஹ் அந்த 8வது வசனத்தில் அல்லாஹ் பேசிட்டான். இங்கே வந்து அல்லாஹ் வந்து சிறிய வகை சாட்சிகளும் இருக்குது, அதை பற்றியும் கிளியர் பண்ணி சாட்சி சப்ஜெக்டு ஓவர் இந்த அத்தியாயத்தோட. சரியா? இதுக்கப்புறம் சாட்சியை பற்றி எல்லாம் பேச மாட்டான். இப்போ இதில் சிறிய சாட்சிகள் இருக்குது, கடைசியாக பெரிய சாட்சிகளை பற்றி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறான். இப்போ வந்து 5:106 இப்போ நம்ம பார்க்க போகிறது 109லேருந்து மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்கிறலாம். இது வரைக்கும் கடுமையான வசனங்கள், பயமான வசனங்கள் இருக்கும் இதை படிக்கும்போது. இப்போ இந்த வர்ற 3 வசனங்கள், அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டச்சு அதை விட பயங்கரமாக இருக்கும். அதில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ஸ்டிக்னஸ். புரியுதா? மனசாட்சி இருக்கிற எல்லாருக்கும் திருந்தணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுத்துரும். குருட்டுத்தனம் வந்து இருக்காது. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களை மறுபடியும் யாயு அல்லசீனாமன். எத்தனை இடத்துல இந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிறான் பாரு. உங்களில் எவருக்கேனும் மரண வேலை நெருங்கிவிட்டால் அவர் வசியத் மனசாசனம் தரும் நேரத்தில் அதை பற்றி சாட்சியம் அளிப்பதற்கான விதிமுறை இதுவே. ஒருத்தருக்கு மவுத் வந்துருச்சு, நீங்கள் வந்து வசியத்து பண்ணுறீங்க, அந்த வசியத்துக்குண்டான ப்ரொசீஜர் இப்படி தான் இருக்கணும். இது சின்ன சாட்சி, துனியாவில் நமக்குள்ளே இருக்கிற சாட்சி. உங்களிடையே நீதமுள்ள இருவர் சாட்சிகளாக்கப்பட வேண்டும். நான் சொன்னல ஆரம்பத்தில், சொத்துரிமைகள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குரானில் இறக்கி அருளப்பட்டு இருந்தாலும் பல என்ன சொல்கிறான், வசியத்து பொறுத்த வரைக்கும் 33% பண்ணலாம். இது யாருக்கு பண்ணலாம்? இது இஸ்லாத்தை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே, அது நிறைய அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். வேலைக்காரங்களுக்கு பண்ணலாம், ஏன்னா வாழ்க்கை பூரா நம்ம கூட ட்ராவல் பண்ண அவங்க இருப்பாங்க. சொத்து பிரிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பகுதி போச்சுன்னா இது ஒரு மனிதநேயம். யாரெல்லாம் விதவைகள் நம்மளுடைய சொந்தத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு சொத்து போகாது, வாரிசு உரிமையில் அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த 33%ல் கொடுக்கலாம். புரியுதா? அதே மாதிரி வந்து தாத்தாவுடைய சொத்து பேத்தி கிடையாது இஸ்லாத்தில். இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இஸ்லாத்தில் வைக்கிறது. அப்போது அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, பேத்தி வந்து தாத்தா எடுத்து வளர்த்திட்டு இருக்காரு. இப்போ இந்த பேத்திக்கு சொத்து டைரெக்டாக போகாது, இந்த சொத்து வந்து டைரெக்டாக போகாது பேரனுக்கு. அதுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து ப்ரொவிஷன் விட்டு தான் வச்சுருக்கேன். அல்லாஹ்க்கு தெரியும் நீங்கள் என்னடா இறக்கம் அதெல்லாம் காட்டுறீங்க, அதுக்கு மேலே அல்லாஹ்க்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும். அப்போ அந்த சாட்சி வந்து எப்படி இருக்கணும்னா 2 நீதமுள்ள சாட்சி இருக்கணும். புரியுதா? அல்லது நீங்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கும் போது மரண வேதனை உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களை தவிர வேறு இருவரை சாட்சிகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏதோ பிரயாணத்தில் இருக்கீங்க, திடீர்னு நாங்கள் டெத் ஆகுது, அப்போ அந்த இடத்துல நீங்கள் வசியத்து செய்யலாம். அந்த வசியத்து செய்யும்போது முஸ்லீம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. முஸ்லீம் இருந்தால் முஸ்லீம் ப்ரிஃபரன்ஸு, முஸ்லீம் இல்லை அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்களை கூட சாட்சியாக ஆக்கலாம். அதில் என்ன சொல்கிறான், உங்களை தவிர, அதாவது உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களை தவிர வேறு இருவர்களை சாட்சியாக கொள்ளுங்கள். நீங்கள் இல்லாமல் வேறு வெளியாட்கள் அவங்கள கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சாட்சி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சில முஸ்லீம்களை விட மற்றவர்கள் நேர்மையாக நடந்துக்கிறாங்க. அவங்ககிட்ட சொன்னால் அந்த பாவத்தை அவங்க வந்து டைரெக்டாக இது பண்ணிக்குவாங்க. இவர்களை பற்றி, அதாவது அந்த சாட்சியாளர்களை பற்றி நீங்கள் சந்தேகம் கொள்வீராயின் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலில் அவர்களை தடுத்து வையுங்கள். இப்போ உதாரணத்துக்கு மவுத்தாகும்போது ஒரு முஸ்லீம் வந்து இருக்கிறார், பக்கத்தில் அவங்களுடைய சொந்தக்காரங்க 2 பேர் இருக்காங்க, இல்லை 10 பேர் இருக்காங்க. 10 பேர் இருக்கும்போது அவர் சொல்லுவார், சாவுறவர், அவருக்கு தெரியும் யார் நீதியாக நடப்பாங்கன்ட்டு, யார் ஒன் சைடாக நடப்பான், யார் நீதியாக நடப்பான்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்லுவார், 10 பேர் இருந்தாலும் இவனையும் கூப்பிடுங்கம்பார், இந்த 2 பேரை கூப்பிடுங்கம்பார். அந்த 2 பேர் மட்டும்தான் ரூமில் இருக்கணும். எல்லோரும் இருந்தாங்கன்னு வச்சுங்க, வேணாங்கம்பாங்க, வசியத் செய்ய விட மாட்டாங்க. அது வேணாங்க, ஏங்க அவங்களுக்கு போய் கொடுக்குறீங்க, அவங்க அப்படியே பட்டியல் போட்டு அது இது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இவர் அதுக்குள்ளே மவுத்தாயிடுவார். அதுக்கு வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், 2 பேரை மட்டும் அலோவ் பண்ணுங்கள். அந்த 2 பேர் நீங்கள் தான் சாய்ஸ் பண்ணணும், யார் நீதியாளர் நீங்கள் முடிவு பண்ணணும். அவங்கள கூப்பிடுங்க, 2 பேரை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த சொத்து வந்து, அதாவது சொத்துரிமை அல்லாஹ்வுடைய ஷரியத் படி பங்கிடப்படும், இந்த 33% வந்து நான் இதை பண்ண நினைக்கிறேன், இது வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து அல்லாஹ் வந்து ஒரு சதகத்துல் ஜாரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம் மீது ஒரு இறக்கப்பட்டு கொடுக்குறாங்க. உண்மையிலே
அந்த 33% வந்து ஆக்சுவலாக வந்து அல்லாஹ் வந்து ஒரு கொஞ்சம் கடுமையானவனாக இருந்தால் இந்த 33% கூட அல்லாஹ் வந்து என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. சாகும்போது ஒன்று தான் அது, சாகும்போது இன்னும் 10 நிமிஷத்தில் சாக போகிற, அது ஓன் சொத்தா? புரியுதா இல்லையா? 10 நிமிஷத்துக்கு சாக போகிற, அது ஓன் சொத்தா? அதில் ஏன் உனக்கு நன்மை எழுதணும்? அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க சொத்து, நீ என்ன போய் கொடுக்குறது? ஆனால் அல்லாஹ் வந்து அன்பானவன், அவன் வந்து இதுக்கும் ஒரு கொடுக்குறான். அந்த 33% நன்மை நமக்கு மௌத்தில் கிடைக்கும். அப்போது அல்லாஹ் எங்களை என்ன சொல்கிறான், அந்த சாட்சி சொன்னவங்க மேலே சந்தேகம் இருந்தால், அவங்க நீதியாளர்கள் அப்படின்ட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு டவுட் வருது, அதாவது ஜமாத்துக்கு வந்து டவுட் வருது, இவங்க வந்து சரியான ஆட்கள் கிடையாது, இவரை போய் இவர் தப்பான, சில சமயம் அவர் கூப்பிட்ற ஆள் தப்பான ஆளாக இருப்பார் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் முன்னாடி ஓவர் கூலை கும்பிட்டு போட்டான்னு வச்சுங்க, இவன் நமக்கு விசுவாசமானவன் நினச்சிக்குவாங்க. ஆனால் உண்மையிலே அவன் ஃப்ராடாக இருப்பான். அதனால் எல்லாம் என்ன சொல்கிறான், தொழுகைக்கு பிறகு அவர்களை வந்து பள்ளிவாசல் நீங்கள் தடுத்து வையுங்கள்னா. இது அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான ஒரு சட்டம். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நம்ம ஆளுங்களை பள்ளிவாசலில் தொழுகைக்கு அப்புறம் தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, வந்தால் தான் தொழுகைக்கே வரமாட்டான், அவனை எங்கே போய் தடுத்து வைக்கிறது பள்ளிவாசலில்? ஒன்று பல பேட்ச் இருக்குது, ஒன்று இந்த ரமலான் விட்டு அடுத்த ரமலான் தான் அவன் பள்ளிவாசலுக்கு வருவான், அப்போ தான் பிடிச்சி அவனை தடுக்க வைக்கணும். அது வரைக்கும் சொத்து வந்து பங்கிடப்பட முடியாது. இல்லைன்னா ஒரு வீக்லியும் ஒரு ட்ராப் இருக்குது, அந்த வீக்லி ட்ராப்பில் ஜும்மாவில் வருவான் எப்படியும், அதில் பிடிச்சி நிப்பாட்டி, டே இருறா இங்கே இரு, வெளியே போகாத, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பிடிச்சிக்கலாம். அது அல்லாஹ் சொல்கிறான், அவ்விருவரும் இறைவன் மீது ஆணையிட்டு இவ்வாறு கூற வேண்டும். அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி அவங்க சொல்லணும், நாங்கள் சொந்த லாபத்திற்காக சாட்சியத்தை விற்க மாட்டோம், மேலும் யாருக்காக சாட்சி சொல்கிறோமோ அவர் எங்கள் உறவினராக இருந்தாலும் சரியே, அதற்காக அவருக்கு எந்த சலுகையும் காட்ட மாட்டோம், மேலும் அல்லாஹ்வுக்காக கூறும் சாட்சியத்தில் நாங்கள் எதையும் மறைக்க மாட்டோம், அவ்வாறு செய்வோமாயின் நிச்சயமாக நாங்கள் பாவிகளாக ஆகிவிடுவோம். இப்படி சாட்சி சொல்லணும். ஏன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சாட்சி போய் ஒரு வசிய சேரான்னு வச்சுக்கோ, அவர் கடைசியாக என்ன உருட்டு விட்டலாம், எனக்கு 15 இவனுக்கு 15 கொடுக்க சொன்னார், எப்படி வசியத்துக்கு போய் சாட்சியாக நின்னான்ல, அவர் சொன்னார் இந்த மாதிரி எனக்கு 15 எனக்கு 16 அவனுக்கு 16 கொடுக்க சொன்னார் அப்படின்னு உடனே பள்ளிவாசல் வாயான்றான் அல்லாஹ். ஏன் நீ வீட்டில் உட்காந்துட்டு போய் சத்தியம் பண்ணுவேன், புரியுதா? கொஞ்சோண்டு மனசாட்சி இருந்தாலும் பள்ளிவாசலில் ஜமாத் தொழுகை முடிஞ்ச உடனே ஒரு பஞ்சாயத்து இருக்குதுங்க, இந்த 2 பேர் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க, இது மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இவங்களை சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவன் மிம்பர் விபாத்தில் நின்றுட்டு ஒட்டுமொத்த ஜமாத்து முன்னாடி அல்லாஹ்வுடைய வீட்டில் நின்று அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி அவன் சொல்லணும். இப்போது நிஜமாலுமே உண்மையான சாட்சி தான் சொல்ல முடியும் மேக்சிமம். இன்றைக்கி சுத்தமான பிணங்கள் இருக்குது, அது எப்படி வேணாலும் சாட்சி சொல்ல, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒரு குற்றத்துக்கு அவன் நிரந்தர நரகத்துக்கு போயிடுவான். ஏன்னா இதுவும் பெரும்பாவங்களில் ஒன்று, பொய் சாட்சியம் சொல்வது. இப்போ இது ஒரு விஷயம். அடுத்தது எல்லாம் சொல்கிறான், இதில் ஏன் பள்ளிவாசல் வச்சு சாட்சி வாங்கப்படுது அப்படின்னா, அரபுகளுடைய ஒரு கலாச்சாரம் இருந்தது. என்ன அப்படின்னா, இது மாதிரியான வசியத்து விவகாரங்களில் சாட்சி வந்து இப்படி யாராவது ஒரு ஆள் விட்னஸ் வராங்க அப்படின்னா அவங்கள கொண்டு போய் நேராக காபாவில் கொண்டு போய் அங்கே சிலைகளை முன்னாடி நிப்பாட்டி அந்த சிலை மேலே அடித்து சத்தியம் பண்ணுமா. நம்ம இங்கேயே பார்ப்போம், கோழி அடித்து சத்தியம் பண்ணுறேன், முனிப்பன் மேலே சத்தியம் பண்ணுறேன், நான் மாரியாத்தா மேலே சத்தியம் பண்ணுறேன், நான் அதை மேலே சத்தியம் பண்ணுறேம்மா. ஸோ இதை வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், இந்த மூட பழக்க வழக்க சத்தியங்களை ரத்து பண்ணி சத்தியம் பண்ணு வந்து அல்லாவுடைய பள்ளிவாசலில் பண்ணு. நான் மேலே இருந்து நோட் பண்ணிட்டுருக்கேன், மொத்த ஜமாத் உன்னை பார்க்கும், அது ஒரு மேட்ரு. அடுத்த ட்ராப் எல்லாம் நினைக்கிறான். ஆனால் அவ்விருவரும் பொய் சாட்சியம் கூறி பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் என்று நிச்சயமாக அறியப்பட்டால் உரிமை பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து அதிக தகுதி வாய்ந்த வேறு இருவர் அவ்விருவருடைய இடத்தில் சாட்சி கூறி நிற்க வேண்டும். அப்போ இந்த சாட்சி வந்து அப்பட்டமாக இது பொய்ன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, அதாவது ஒரு அனாதை இருக்கிறாரு, அவருக்கு போய் சேரும்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரத்தன் டாட்டா வந்து அவருடைய ஒரு சின்ன பையன் ஒருத்தன், அவனுக்கு வந்து இவ்வளோ சொத்துன்னு வசியத் பண்ணார், புரியுதா? அந்த வசியத் பண்ணும்போது கொடுத்துட்டாங்க. இப்போ இவருக்கு டவுட் வருது, இல்லையே இந்த மாதிரி இவனுங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா
அதே பள்ளிவாசலில் எந்திரிச்சு வேறு 2 பேர் எந்திரிச்சு நிற்கணும். கண்டிப்பாக இப்படி சொல்லியிருக்க மாட்டார், இவனுங்க பொய் தான் சொல்கிறானுங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். ஏன்னா இந்த பையன் பாவம், அவர் வளர்த்திட்டு இருந்தார், இந்த பையனுக்கு ஒன்றுமே தர வேணான்னு அவர் எப்படிங்க சொல்லியிருப்பார்? வாய்ப்பே கிடையாதுங்க, இவனுங்க தாங்க பொய் பேசுகிறாங்க அப்படின்னு எந்திரிச்சு நிற்கணும். அல்லாஹ் சொல்கிறான். அவங்களும் அல்லாஹ் மேலே சத்தியம் எங்களுடைய சாட்சியம் திண்ணமாக அவ்விருவருடைய சாட்சியத்தை விட வாய்மையானது. இவங்களை விட நாங்கள் சொல்கிற சத்தியம் உண்மையானது. கண்டிப்பாக ஒரு அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. நாங்கள் வரம்பு மீறவில்லை, நாங்கள் அப்படி வரம்பு மீறல. அவ்வாறு வரம்பு மீறி இருந்தால் நிச்சயமாக நாங்கள் கொடுமைக்காரர்களாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூற வேண்டும். இப்போ இவன் சொல்லணும், இவங்க 2 பேர் சொல்கிற சாட்சி பொய்ன்ட்டு. இப்படி இவங்களும் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அப்போது அந்த சாட்சியம் செல்லுபடியாகாது. இந்த ஃபஸ்ட்டு விட்னஸ் இருக்குல்ல, அது காலியாயிரும். ஏன்னா இவங்களுக்கு என்ன இருக்குது பாதிப்பு? ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு தெரியும், இந்த ஃபேமிலியை பற்றியும் தெரியும், இவங்களை பற்றியும் தெரியும். அப்போ அவங்க சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அந்த இடத்துல சாட்சியம் சொல்லும்போது இந்த சொத்துக்கு உண்டான எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துடுவாங்க. இன்றைக்கி வாங்க ஜும்மாவில் வச்சு இவங்ககிட்ட சத்தியம் வாங்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும். சரியா? இப்போ அது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த சாட்சி கேன்சல் ஆகிடும்னா. இப்படி சாட்சி அவங்களது கேன்சல் ஆகிடுச்சுன்னா வாழ்க்கையில் அவன் எந்த கேஸ்லையுமே சாட்சி சொல்ல முடியாது. ஒரு தடவை நீ இஸ்லாமிய சிஸ்டமில் எப்படின்னா, ஒருத்தன் பொய் சொன்னால் சாட்சியம் அளித்து அந்த பொய் சாட்சி சொன்னவன் மறுபடியும் எந்த உண்மையே பேசினாலும் அந்த சாட்சியம் அது அங்கீகரிக்கப்படாது. இப்போ அந்த மாதிரி அந்த இதில் டெல்லியில் எடுத்து இப்போ ஒருத்தனை என்கவுண்டரில் போட்டாங்க. என்கவுண்டரில் போட்டு கொலை பண்ணிட்டாங்க. என்னடா மேட்டர்னு கேட்டால் 50 முறை சிறை சென்றவர், அதாவது 50க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்கு அவர் பேரில் இருக்குங்க. 50 வழக்கு போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் 51வது அட்டம்ப்டில், அதுவும் 51வது அட்டம்ப்டாக, அதுக்கு முன்னாடி 10-15 அட்டம்ப்ட் போச்சான்னு தெரில, கூப்பிட்டு போய் அவனை வழக்கமாக என்கவுண்டருக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அந்த ஸ்டோரி சொல்லி போட்டாங்க. அது என்ன மேட்ரு, யார் என்னங்கிற 2ஆம் பட்சம். ஆனால் 51 எஃப்ஐஆர் வாங்கியிருக்கான்னா, உங்களுக்கு ஒரு இவ்வளோ ரிப்பீட்டடாக அவன் குற்றம் பண்ணிட்டே இருக்கிறான்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன நினைக்கிறீங்க? 50 வாட்டி அவனுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க. என்ன கூத்து இது? அவன் என்ன ஆகிட்டான், எந்தெந்த ஆரம்பத்துலேருந்து அந்த 50 எஃப்ஐஆர் படிச்சிருப்பான், எங்கெங்கே கோட்டை விட்டோன்னு அவன் தெரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு அவன் பக்காவாக திருடுறது எப்படின்னு ஸ்கெட்சு போட்டுருவான். என்ன பண்ணியிருக்கான், 4 மணி ஃப்ளைட்டில் இறங்கியிருக்கான், 6 மணிக்கு கொள்ளையடிச்சிருக்கான், மறுபடியும் 10-12 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறான். பிளான், அவன் ரூட் மேப்பு. வெளியூர் வெளி மாநிலத்துலேருந்து வந்தவன். புரியுதா? மும்பை கேங்கு, முஸ்லீம் பக்கம் 3 பேரும் முஸ்லீம். இந்த ரமலான் மாதத்தில் செத்தா ஷஹீதும்பாங்கல்ல, இந்த மூதேவியும் ரமலானில் தான் செத்து இருக்குது. சரியா? இப்போ இது புரிஞ்சுக்கணும். சாட்சி ஒரு தடவை அவன் இதுன்னு ஆயிடுச்சுன்னா அந்த சாட்சியை கழிச்சு விட்ருவான். ஆனால் இங்கே சிஸ்டம் எப்படி இருக்குது, 51 தடவை குற்றம் பண்ணாலும் 52 தடவையும் சலிக்காமல் எஃப்ஐஆர் போட்டுறாங்க. கேட்டால் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவங்களுக்கு பேர். அதை வச்சு நாக்கு வலிக்கிறீங்களா ஹிஸ்ட்ரியை வச்சுட்டு? அதனால் பெரிய வரலாறு. அது இந்தியாவுடைய வரலாறு, பாகிஸ்தான் வரலாறு, அந்த வரலாறு, இந்த வரலாறு மாதிரி ஒரு வரலாறா? அப்போ இது ஒரு மேட்ரு. இதெல்லாம் சொல்கிறேன். இந்த பொய் சாட்சி சொல்கிறது பெரும்பாவம் இந்த மாதிரி இடத்துல. ஏன்னா இதனால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுவாங்க. மக்கள் சரியான முறையில் சாட்சியம் அளிப்பதற்கு அல்லது குறைந்தபட்சம் தம் சாட்சியங்களுக்கு பிறகு பிறர் சாட்சியம் அளித்து தம் சாட்சியங்கள் மறுக்கப்பட்டு விடுமோ என அவர்கள் அஞ்சி உண்மையான சாட்சி அளிப்பதற்கு இந்த வழிமுறைதான் அதிக பொருத்தமானதாகும். மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுங்கள், அவனுக்கே செவிசாயுங்கள். அல்லாஹ் தனது கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களை நேர்வழிப்படுத்துவதில்லை. இப்போ ஏன் இந்த டபுள் சாட்சி சிஸ்டம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் ஒன்று சாட்சி சொல்லி உண்மையை சாட்சி சொல்லாமல் பொய் சாட்சி சொன்னேன்னா எப்படியும் வெண்டவாளம் அடுத்த ஜும்மாவில் இவனுங்க இறக்கி விட்ருவாங்கன்னு தெரிஞ்சால் இப்போவே மானத்தை காப்பாற்றிருக்கு உள்ளபடி சொல்லிட்டு அவன் நவுந்துருவான். அதுதான் எல்லாம் சொல்கிறான். இந்த மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் கோர்ட்லேயும். நம்ம கோர்ட்டில் எப்படி இருக்கணும்னா, சாட்சி சொல்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும்.
புரியுதா? நான் சொல்கிறேன் ஏன், நீ சொல்கிறேன் ஏன், அதாவது சொல்கிறோம்ல 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் அதுதான் எல்லாம் சொல்கிறான், சாட்சி செய்கிறதுக்கு உண்டான தகுதியை நீங்கள் இழந்துருவீங்க, மறுக்கப்பட்டு விடுமோ என அஞ்சு, அதுக்காவது பயந்து, அதாவது நம்ம இவன் ஒரு சைத்தானு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆகிருமே, அதுக்காவது பயந்து இது மாதிரி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த சட்டத்தை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போது இன்னும் ஒரு வசனம் மட்டும் பார்ப்போம், ஏன்னா அது முக்கியமான ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டிய வசனம். அப்போ இங்கேருந்து 11 வசனங்கள், 2 ருக்கு இருக்குது. இதில் தீனுடைய முக்கியமான ஒரு போர்ஷன் அல்லாஹ் கிளியர் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, நம்ம மேலே ஹுஜ்ஜத்து நிறவக்கூடிய சூறா இது அப்படின்னு நான் சொன்னேன். அதில் அது கடைசி கட்ட ஆர்குமெண்ட் வந்து பீக்கில் இருக்கும். ஸ்டார்டிங்கும் அதே மாதிரி தான் தொடங்கிச்சு, நடுவில் சும்மா விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கினால, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு வேறு சட்டங்களை பற்றி பேசினா, இப்போ மறுபடியும் அந்த பெரிய ஷஹாதத் இருக்குல்ல, இந்த பெரிய சாட்சி, உலகத்திற்கே அல்லாஹ் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கான், மனிதர்களுக்கு அவன் நன்மை நாடி இருக்கான் அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுளை மக்கள் மத்தியில் உணர வைப்பது. இப்படி ஒரு கடவுள் இருப்பதனால்தான் இவர்கள் இப்படி செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது புரிய வைக்கிறது. எல்லாமே இக்பால் சொல்கிறாங்க இல்லையா, அதே தான். கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது? நம்ம தொட்டு பார்த்தும் தடவி பார்த்தும் இவங்க கடவுளை வந்து வழிபட்டு இவங்க பழக்கப்பட்டாங்க. இப்போ அல்லாஹ் வந்து சொல்கிறான், அல்லாஹ் எல்லா இறை தூதர்களையும் ஒன்று சேர்த்து, எல்லா இறை தூதர் ஆதர் நபியிலிருந்து ரசூல்லா வரைக்கும் 1,00,000 நபி 24,000 எவ்வளோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய அழைப்புக்கு அளிக்கப்பட்ட பதில் என்ன? நான் ஒரு வேலை கொடுத்தேன்ல, அதான் சொன்னேன்ல, தீனுக்கு ஒரு வேலை கொடுத்தேன்ல, அதை செய்யறதுக்கு நீங்கள் அந்த மக்களை கூப்பிட்டுருப்பீங்கள, என்ன பதில் சொன்னாங்க சொல்லுங்கள். அல்லாஹ் கேட்பான், என்ன அவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு சொல்லுங்க. உம்மத் வெர்சஸ் நபி, இந்த பக்கம் அல்லாஹ், இந்த பக்கம் உம்மத்து, இந்த பக்கம் நபிமார்கள். எப்படி இருக்கும் அந்த சீனு சொல்லிடும்போது அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, மறைவான உண்மைகள் அனைத்தையும் நன்கறிந்தவன் நீயே என்று அவர்கள் பணிந்து கூறுவார்கள். எல்லாம் நான் உயிரோடு இருக்கும்போது இருந்தேன், அப்போ இப்படி நடந்தது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாதல்ல, நீ தான் மறைவானது எல்லாத்தையுமே அறியக்கூடியவனாக இருக்க அப்படிங்கிற. இதில் எல்லாம் என்ன சொல்கிறான், எல்லாரையும் கூப்பிட்டு கேட்போம், ஒரு நபியை கூப்பிட்டு சும்மா விட மாட்டேன். அப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்ககிட்ட வராங்க, வந்துட்டு குர்ஆன் ஓதுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபியே குர்ஆன் உங்கள் மீது அருளப்பட்டிருக்க நான் உங்களுக்கு எப்படி ஓத முடியும்? குர்ஆனை இறக்குனதே நீங்கள் தான், என்கிட்ட வந்துட்டு குர்ஆன் ஓத சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படிங்க. இப்போ ரசூலா சொல்கிறாங்க, இல்லை நான் கேட்க விரும்புகிறேன், மற்றவரிடம் இருந்து அதை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறார், 4வது அத்தியாயம் சூரா அன்னிசா எடுத்து ஓத ஆரம்பிக்கிறார். கடைசியாக அந்த 41வது வசனம் வருது, அன்றைய நாளில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாங்கள் ஒரு சாட்சியினரை கொண்டு வருவோம், பின்னர் உம்மை இவர்கள் மீது சாட்சியினராக கொண்டு வருவோம். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த நாளில் எல்லாரையும் சாட்சி கொண்டு வருவோம், ஒவ்வொரு நபி ஒவ்வொரு உம்மத். இப்போ இந்த ஆயத்துலையும் அது வந்துருச்சா, 5வது அத்தியாயத்தில் 109 வசனம், 4வது அத்தியாயத்தில் 41 அது இருக்கா? இப்படி கொண்டு வருவோம், ஒவ்வொரு நபிக்கும் அந்த சமுதாயத்துக்கு நடுவில் கொண்டு வந்து நபிக்கிட்ட கேட்போம், என்ன பண்ணாங்க இவங்க, அந்த நபியோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும். அப்போ கேட்ட உடனே, இதை ஓதன உடனே ரசூல்லா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது தலையை குமிஞ்சு போட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க, கண்ணிலேருந்து தண்ணி போய்கிட்டே இருக்கு. அவர் படிச்சுட்டே இருக்கார், போதும் 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 நிறுத்துங்க, என்னால் கேட்க முடியல, என்னால் தாங்க முடியல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது ஏன் ரசூல்லா அழுவணும்? ரசூல்லா ஒத்த பள்ளிவாசல் கட்டிட்டு போனாங்க, இன்றைக்கி நம்ம எவ்வளோ பள்ளிவாசல் கட்டிட்டோம். ரசூல்லா இருக்கும்போது 1,00,000 பேர் தான் ஹஜ்ஜு போனாங்க, இன்றைக்கி நம்ம 40 லட்சம் போகிறோம். ரசூல்லா இருக்கும்போது சுன்னத்துன்னு எத்தனை பேர் தாடி வச்சாங்க?
அந்த ஊரில் இருக்கவங்க மட்டும்தான் வச்சுருப்பேன், அதுவும் அவங்களுக்கு வழக்கம். நம்ம ஊரில் தாடி வழக்கமே கிடையாது, மீசையை வளர்க்குறது தான் வழக்கம். நம்மலாம் தாடி வச்சுருக்கோம். ரசூலுல்லாவுடைய தீனு, ரசூலுல்லாவுடைய கட்டளைகள் பின்பற்றுவது அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்தில் லார்ஜ் ஸ்கேலில் இருக்குது. அன்றைக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆர்டர்களை ஃபாலோ பண்ணுவாங்க 1.25 லட்சம் பேர், இன்றைக்கி 250 கோடி பேர். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ரமலான் மாதத்தெல்லாம் 200 கோடி பேர் தொழுகிறான். ஒரு 50 கோடி வேணால் தருதலையாக இருக்கலாம். ரசூலுல்லாவுடைய தீனை நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோமா, டவுன்கிரேட் பண்ணியிருக்கோம்? ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். இவங்க சொல்கிற தீனாக இருந்தால், உங்கள் தீனா, அதாவது இவங்க சொல்கிறாங்களே அல்லாஹ் வணங்கணும், வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அது இது என்ன களிமா சொல்லிட்டோம், நாங்கள் கடைசி உம்மத்து, எங்களுக்கு சிபாரிசு இருக்குது, எங்களுக்கு அது இருக்குது, ஒழுவு வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் டயர்டு. சும்மா என்ன நினச்சிங்க, இதெல்லாம் 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பளிச்சுன்னு எரியும். அந்த கனவெல்லாம் இருக்குல்ல. ரசூலா ஏன் அழுகுறாங்க? எப்போ அழுவாங்க முதல்ல சொல்லு. உனக்கு சொல்கிறான், நல்லா தெரியும் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஒரு மண்ணாங்கட்டியும் நீ எழுதலை, என்ன ரிசல்ட்டாக நீ ரிலீஸ் ஆகுது, நல்லா எழுதுனவன் சிரிச்சிட்டு இருப்பான், என்ன மார்க்ஸ் வந்துருக்கோ, அவன் அப்படியே தவிப்பில் இருப்பான். ஃபெயில் ஆனா அவன் என்ன பண்ணுவான்? ஃபெயில் ஆனவன் என்ன பண்ணுவான்? அழுவான். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, ரசூல்லாவுக்கு வந்து இந்த வசனம் தெரியுது, என்ன சொல்கிறாங்க? ரப்பியை ஒவ்வொரு உம்மத்தாக கொண்டு வருவேன், உன் உம்மத்தை கொண்டாந்து நிப்பாட்டுவேன், அதுக்கு ஆப்போசிட்டில் நீ இருப்ப. இப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ இந்த இடத்துல இன்னொரு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன். ரசூல்லாவை நீ வா போ அப்படின்னு சொல்கிறோம்ல, பா இருக்கிறதுலே ரொம்ப ரசூலா மதிக்கக்கூடிய ஒரு ஃபிர்கா எது அப்படின்னா பரேல்வி ஃபிர்கா. அதாவது அந்த தர்காவுக்கு போகிறவங்க அந்த பச்சை தலப்பா கட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மஸ்ஜிது நபிக்கு தான் ஓவர் ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க, ஹரமை விட. இங்கே விட எங்களுக்கு இங்கே அதிக நாட்கள் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆலா ஹசரத் அவர் வந்து குரான் வந்து எழுதுறார், அஹ்சனுல் பயான் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அவருடைய குரான் தஃப்சீரில், பரேல்விகளுடைய குரான் மீனிங்கில் ரசூல்லா வந்து அல்லாஹ் எங்கெல்லாம் பேசுகிறானோ வா போ அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நெருக்கம். யாரும் தெரியாதவங்கிட்ட தான் நம்ம என்ன பேசுவோம், வாங்க போங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சுன்னா என்ன பேசுவோம், நீ வா போ, இப்படி தான் பேசுவோம். அதனால தான் ரசூல்லாவை பற்றி குரானோட கனெக்ட் பண்ணும்போது இப்படி நான் சொல்கிறேன். ரசூல்லாவை தனியாக மென்ஷன் பண்ணும்போது, புகாரி ஹதீஸை மென்ஷன் பண்ணும்போது வேறு மாதிரி பேசணும். அல்லாவை பற்றி பேசும்போது அல்லாஹ் ரசூல்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கும்போது ஒருமையில் பேசுகிறது தான் பொருத்தமானது, அது சிறந்ததும் கூட. இது ரசூலா விரும்பவும் செய்வாங்க. ஏன்னா அப்போ அல்லாவுடைய அந்தஸ்தும் ரசூலுடைய அந்தஸ்தும் விளங்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாவை அவன் இவன் வா போங்கிறாங்க. ரசூலா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாட்டு நபியே நீங்கள் கூறுவீராக அப்படின்னு நல்லா பேசுவான். நபி நீ சொல்லு அப்படின்னு தான் நல்லா பேசுவோம். அப்போ இந்த இடத்துல நல்லா சொல்கிறான், உண்மை இவர்கள் மீது சாட்சியாக கொண்டு வருவோம். ரசூலா அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க? ரசூலாவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும், இவங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். அது ஒன்றும் ஆனந்த கண்ணீர் கிடையாது, புரியுதா? உம்மத்தில் பெரும்பாலும் நரகத்துக்கு போவாங்கங்கிற அந்த கண்ணீர். ரசூலா அழுகுறாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அடங்கி மனசு திருப்தியாகி இப்னு உமர்கிட்ட சொல்கிறாங்க. இப்னு உமர் என்னமோ கேட்க வராங்க, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்கிறது கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. செட்டில் ஆகி மனசாரி அதை ஃபீல் பண்ணி அதை பண்ணி, என்னப்பா கேளுப்பா அப்படிங்கிறாங்க. அப்போது அப்துல்லா இப்னு மசூத் இல்லைன்னு சொல்கிறாங்க, முதல்ல அல்லாஹ் புகழ்ந்து பாடுறாங்க, துதிக்கிறாங்க. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் சொல்லிவிட்டு ரசூல்லா மேலே சலவாத்து ஓதிட்டு கலிமாவை சொல்கிறாங்க. நான் அல்லாஹ்வை இறைவனாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராகவும் நான் வந்து சாட்சி சொல்கிறேங்கிற சொல்லிவிட்டு, நாங்கள் அல்லாஹ்வை நம் இறைவனாக எடுத்து மகிழ்ச்சி அடைகிறோம். ரசூலுல்லாஹ் சமாதானம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் சங்கடப்படாதீங்க, நாங்கள் அல்லாஹ்வை இறைவனாக எடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இஸ்லாமை நமது மார்க்கமாக மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டோம். மேலும் நான் அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் அவர்கள் எதில் திருப்தி அடைந்தார்களோ அதில் நானும் திருப்தி அடைகிறேன். உங்கள் வார்த்தைக்கு தான் நாங்கள் மதிப்பு கொடுப்போம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் நடப்போம். அப்போ சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இப்னு மசூதே, நீர் திருப்தி அடையும் விஷயத்தில் நானும் திருப்தி அடைகிறேன். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி மக்கள் நடந்து கொண்டா நானும் அதை வந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவேன்
அப்படிங்கிறாங்க. இதை பற்றி நாலேஜ் இல்லை நபிமார்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 2025 வந்து என்ன லட்சணம் அப்படிங்கிறது எல்லாம் வந்து அப்டேட் அவங்களுக்கு கிடைக்காது. இது வந்து புகாரியில் 4582, கூடுதல் வாசகம் வந்து இது ஹாக்கிமில் 5394 இருக்குது நான் சொன்னது. இப்போது எங்களுக்கு எதுவும் அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அந்த வசனத்துக்கு வருவோம், அந்த 109வது வசனம், சரியா? அந்த வசனத்துடைய அந்த செகண்ட் பிட்டுக்கு வருவோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், எங்களுக்கு எதுவும் தெரியாது, மறைவான உண்மைகள் அனைத்தும் நன்கு அறிந்தவன் நீயே என்று பதில் கூறுவார்கள். அதான் எங்களுக்கு லிமிட்டட் நாலேஜ் எல்லாம் நீ சொல்லி கொடுத்தது தான் எங்களுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் பாரு, இப்போ அந்த வசனம் 2 வசனம் எடுங்க. எது? சூரா ஃபுர்கானில் இறைவா, ரசூல்லா என்ன சொல்கிறாங்க நாளைக்கு மறுமையில், இறைவா என் சமூகத்தை சார்ந்த இந்த மக்கள் இந்த குரானை நகைப்புக்குரியதாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். இந்த குரானை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ஆயத்துக்கு இந்த மீனிங்கு, அந்த ஆயத்துக்கு இந்த மீனிங்குன்னு சொல்லிட்டு திருப்பி திசை திருப்பி ஒருத்தனும் வேலை செய்யலாம், எல்லாம் வெட்டி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. குரான் ஒரு பக்கம் கிடக்குது, ஹதீஸில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டுறதா நீட்டுறதா, இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா, என்ன மசுன்னா இப்படி போயிட்டு இப்படி வரணுமா, இல்லை சும்மா இப்படியே போயிட்டு இப்படியே போயிடணுமா, காதில் இப்படி தடவணும்னா இப்படி இப்படி பண்ணால் போதுமா, இல்லை இப்படி போயிட்டு இப்படி வரணுமா, எல்லாம் சர்ச்சை இதிலே போயிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் சொன்ன ஒழு பண்ணாலே போதும், புரியுதா? ரசூல்லா இன்னும் பேணுதலுக்காக அதை ஃபாலோ பண்ணுறோம். அது அல்லாஹ் சொல்கிறான், என் இறைவா என் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த குரானை நகைப்புக்குரியதாக ஆக்கி கொண்டார்கள். ரசூல்லா இன்னும் சாகலை, இந்த உம்மத்தும் இன்னும் அழியலை, கியாமத்னாலும் வரல. இது எந்த சீன் இது? அல்லாஹ் சொன்னான்ல, நபி வசஸ் உம்மத்து கொண்டாந்து நிப்பாட்டுவோம் அப்படிங்கும்போது ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நம்மளை பார்த்து கேட்பான், ஏண்டா உங்களுக்கு 6வது கடமை ஒன்று இருந்துச்சா? தமிழ் மக்களுக்கு புரியும் 6வது கடமை என்ன அப்படின்ட்டு. 6வது ஒரு கடமை உருவாக்கிட்டீங்களா? ஏன் நபி கடமையாக்கின விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலீங்களா? இல்லை அல்லாவுடைய ரசூல் எங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? ஏப்பா ஜிப்ரீல் முகமது கூட்டிகிட்டு வருவாங்க. வந்த உடனே அது வரைக்கும் நடந்த விசாரணை முகமது ஸல்லல்லாஹு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து எழுப்பப்பட்ட உடனே கேட்குறது இல்லை, அது வரைக்கும் பார்க்குறாங்க, தீர்ப்பளிக்கிறாங்க. ஒவ்வொரு நூற்றாண்டாக வாழ்ந்த மக்களை பற்றி பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்கடா எங்கே இருந்துடா எடுத்தீங்க இந்த தீனை? நான் இதெல்லாம் சொல்லவே இல்லையா? என்ன ஆளுங்கடா நீங்கள்? இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையா? பல கருப்பையாக அழகாக சொல்கிறாரு. முஸ்லீம்கள் சொல்கிறாரு, உங்களுக்கு இதில் ரோலே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வந்து அரசியல் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அரசியலில் ரோலே கிடையாது. இது ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய அரசியல். மைனாரிட்டிக்கு இங்கே என்ன பண்ணாலும் நீ ஒன்றும் ஆக முடியாது. உனக்கு என்ன, நீ ஏன் ஃபைட் பண்ணுற அவங்களோட? இங்கே ஃபைட்டு உனக்கு இங்கே பஞ்சாயத்தே கிடையாது. உங்கள் அரசியலே வேறையாச்சு. பிகே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, முஸ்லீம்கள் அடி வாங்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்க, இந்த மாதிரி பிதுக்கப்படுறாங்க, அது இதுங்கும்போது அவர் சொல்கிறார், முஸ்லீம் யாருன்னு அவங்களுக்கே தெரில. ஆட்சி அதாலத்தில் வந்து அவர் சொல்கிறார், முஸ்லீம் யாருன்னு அவங்களுக்கே தெரில. அறிவு இருந்தால் அவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. நபி கற்றுக் கொடுத்த இஸ்லாம் வேறு, இன்றைக்கி அவங்க ஃபாலோ பண்ணிருக்கிற இஸ்லாம் வேறு. ஏன்னா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவன், அமெரிக்காவில் படித்தவன். யார்? பிகே. பிகே யார்? பிரசாந்த் கிஷோர். தேர்தலை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணுற கம்பெனி அது. அதுதான் பிரசாந்த் கிஷோருடைய கம்பெனி, ஐபேக் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அது. அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுவாங்க. இந்தந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கணும், விடியட்டும், அதாவது விடியல், ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாரு, இந்த டைலாக்ஸ் எல்லாம் அவங்க தான் எழுதி கொடுப்பாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் மாற்றுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இப்படி இருங்க. எங்கே இருக்கிறவங்களுக்கு தான் விரும்புவாங்க மக்கள். ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க மக்கள். தள்ளாத வயசில் இவருக்கு ஓட்டு போட்டு இவர் என்னத்தை யோசிச்சு இவர் என்னத்தை பண்ண போகிறார். ஜனநாயகத்தை வந்து ஓட்டு பர்சன்டேஜ் அதிகம் பண்ணுறதுக்காக அமெரிக்கா ஃபண்டு செலவு பண்ணுது. அந்த ஃபண்டு இப்போ ட்ரம்ப் சொன்னார்ல, உங்கள் ஊரில் ஓட்டு அதிகமானால் எனக்கு என்ன, ஆகலைன்னா என்னன்னு. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது இப்படி ஒரு விஷயம் இருக்கான்ட்டு. ஓட்டு பர்சன்டேஜ் அதிகப்படுத்துறது நீ என்ன, அது மேட்ரு இல்லை. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆனுடைய வழிகாட்டுதலை அவங்க ஃபாலோவே பண்ணல. பல கருப்பையாக சொல்கிறார்.
பிகே சொல்கிறார். இன்னொரு ப்ரொஃபஸர் சொன்னார்ல நேற்று கிளாஸில், அவர் புக் ஃபேரில் போய் குரானை பார்த்துட்டு அவர் பேந்த முழிக்கிறார். இந்த புக்கை வச்சுக்கிட்டாடா இப்படி இருக்கே. அவர் பிகே சொல்கிறாரு, முஸ்லீம்கள் வந்து பயப்படக்கூடாது, நபி எப்படி இருந்தாரோ அப்படி வாழ ஆரம்பிங்க, உங்கள் அரசியலே இது கிடையாது, நீங்கள் உங்களுக்கான அரசியல் நீங்கள் எடுங்க, இந்தியா உங்கள் பின்னாடி வரும் அப்படிங்கிற கருத்தில் சொல்கிறார் அவர். நீங்கள் உங்கள் ஒரிஜினல் அரசியலை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாதுங்கிறான். அது யார்கிட்ட? ராஜேஷ் சர்மா சங்கி அவங்க முன்னாடி சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் ஒரிஜினலான அரசியல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. நான் முஸ்லீம்கள்ட்ட இதுதான் ஒப்பீனியனாக சொல்லுவேன். இந்த இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இந்த முல்லாஸ். ஏன் அப்படின்னா இது கஷ்டமான தீனு. ரசூல்லா எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அந்த மாதிரி வரும். இவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாத, பிறந்ததுலேருந்தே சிரமம் தெரியாமல் வளர்க்கப்பட்டவர்கள். மதரசால இருந்தாங்க, சம்பாரிச்சா ஃபீஸாக கட்டினாங்க, ஃப்ரீ ட்ரெஸ்ஸு ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, கிதாப் ஃப்ரீ. ஒரு கவலையும் இல்லை, வெளியே வராங்க, அப்படியே பள்ளியாசலில் போய்க்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க, செட்டில் ஆகிறாங்க. அப்போது அல்லாஹ் ரசூலா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அந்த நபிமார்கள் விசாரிக்கப்படும் போது உன் நிலைமை எப்படி இருக்கும்ன்ட்டு 4வது இயலில் சொல்கிறான். இந்த இடத்துல சொல்கிறான், ஒவ்வொரு நபிக்கு எதிராகவும் கூட்டிகிட்டு வருவேன். அப்போ நபி சொல்லிடுவார், எனக்கெல்லாம் தெரியாதெல்லாம் பாரு. இவ்வாறே 25:31 சொல்கிறேன். இப்போ இவ்வாறே நாம் குற்றவாளிகளை இறை தூதர் ஒவ்வொருவருக்கும் பகைவர்களாக ஆக்கினோம். இந்த மாதிரி தான் குற்றம் செஞ்சவங்கள நான் ரசூலுக்கு பகைவனாக்கிட்டேன். மேலும் வழிகாட்டுவதற்கும் உதவி புரிவதற்கும் உங்கள் இறைவனே உங்களுக்கு போதுமானவன். அப்போது ரசூல்லா மறுமையில் என்ன பதில் சொல்லுவார்னு ரசூல்லாக்கே தெரியாது. நீங்கள் இப்படி தான் பதில் சொல்லுவீங்க, ஏன்னா அடுத்த 1400 வருஷம் உங்கள் உம்மத்துடைய லட்சணம் இப்படி இருக்க போகுது. எண்டு ரிசல்ட்டு ஓவராலாக இந்த உம்மத் ஜெயிச்சுதா தோத்ததா? தோக்கும். ஏன்னா மெஜாரிட்டி தோக்கும். தீன் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? ஜெயிக்கும். நான் ரெண்டுக்கும் வேறு வித்தியாசம் இருக்குது. உம்மத் தோக்கணுன்னு கோச்சுக்கு வந்துடுவாங்க, நாங்கள் தோற்பவர்களா அப்படிமாண்டி. நீங்கள் தோப்பீங்க தான், ஆனால் தீன் ஜெயிக்கும். அல்லாஹ் நினச்சா முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு கூட இந்த தீனை வந்து உயர்த்துவோம். அதுதான் நடக்கிற மாதிரி தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ புரியுதா? ஒன்றும் முஸ்லீம் வந்து எவ்வளோ அடி வாங்கினாலும் என்ன, காஃபிர்களே கழுவி ஊற்றுனாலும் இவங்க திருந்துற மாதிரி இல்லை, இன்னும் கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பயங்கர ஹாப்பி. என்ன ஹாப்பின்னு, இன்றைக்கி வந்து அவங்களுடைய மிகப்பெரிய துவா ஒன்று குபுலாயிருச்சு. நேற்று ஏடிஎம்கே போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிச்சு. இப்போ இவங்க இருக்கான், பா முடிஞ்சதுடா, மறுபடியும் இதே ஆட்சி தொடரும். ஓகே, அது ஆட்சி தொடரட்டும், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க அதான் சொல்கிறேன்ல, இவங்களுக்கான சரியான வழிகாட்டுதல் இவங்களுக்கு இல்லை, சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்க செட் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுறாங்க. முதல்ல ஒரு இந்தியா அளவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் உலமாக்கள் எல்லோரும் சேர்ந்து முதல்ல ரசூலுடைய தீன் என்ன, இதை எப்படி உம்மத்தை வந்து மோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகலை அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். ஸோ இந்த வசனம் ஒரு மிரட்டலான வசனம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 11 வசனம் பயங்கரமான வசனம். புரியுதா? அதோட இந்த சூறா முடிஞ்சிரும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இந்த சூறாவை கம்ப்ளீட் பண்ணுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.